வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 12 தான் பார்க்க போகிறோம். பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள். பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் எப்படி தோன்றுச்சு, யார் தோற்றுவிச்சாங்க, எத்தனை ஆண்டு காலம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனாங்க, எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சோழர்கள், பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் பற்றி பார்த்துருப்போம். நமக்கு சங்க காலத்திலேயே மூவேந்தர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த பாடத்தில் பிற்காலத்தில் உருவான சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் பற்றி பார்த்துருப்போம். அதாவது சோழர்கள் அப்படிங்கும்போது 9வது நூற்றாண்டில் விஜயாலய சோழனால் மீண்டுமா உருவாக்கப்பட்டிருக்கும். பாண்டியர்கள் அப்படிங்கும்போது 6வது நூற்றாண்டில் கடுங்கோன் பாண்டியனால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இது ரெண்டும் எப்படி டெவலப் ஆச்சு, எந்த அளவுக்கு கோயில்களுக்கெல்லாம் உதவி பண்ணாங்க, அந்த காலத்தோட கட்டடக்கலைகளில் எப்படி இருந்தது, வணிகம் எப்படி இருந்தது, வேளாண்மை எப்படி இருந்தது, இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ அந்த பாடம் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த பாடத்தோட லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாடம் அப்படிங்கும்போது நமக்கு பாமினி அரசுகளும் விஜயநகர அரசுகளும் எப்படி தோன்றுச்சு, எதனால் தோன்றுச்சு, எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் பேரரசுகள் நடந்தது, இதில் எத்தனை அரசர்கள் இருக்காங்க உள்ள அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாமினி அப்படிங்கும்போது 1347 ஸோ பாமினி அப்படிங்கும்போது 1347 to 1527 வரைக்கும் இருந்தது பாமினி அரசு. அதுவே விஜயநகர அரசு அப்படிங்கும்போது பாமினி அரசு தோன்றதுக்கு முன்னாடியே ஒரு 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிருச்சு. 1336. அதே மாதிரி 1650 வரைக்குமே விஜயநகர அரசுகள் இருந்தது. இதில் ஒரு 4 அரசர்கள் இருப்பாங்க, இதில் ஒரு 4 வம்சம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 அரசர்கள் மட்டும் ரொம்ப முக்கியமானவங்களாக பார்க்கப்படுவோம், மற்றபடி பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ இந்த பாடத்தில் காலகட்டம் அப்படிங்கும்போது இதுதான் 1347 to 1527 பாமினியோட காலகட்டம். பாமினி அரசு உருவாகிறதுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர அரசுகள் தோற்றுவிக்கப்பட்டுருச்சு. ஏன் தோற்றுவிக்கப்பட்டாங்க, யார் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 அரசர்கள் 3 அரசர்கள் முக்கியமாக இருப்பாங்க, ஒரு சிறந்த அமைச்சர் ஒருத்தர் இருப்பார். பாமினி அரசோட முதல் அரசர் அப்படிங்கும்போது அலாவுதீன் ஹசன் பாமன்சான்னு சொல்லுவோம். அவர் அலாவுதீன் ஹசன் பாமன்சா அவர் 1347 1358 வரைக்கும் ஒரு 11 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செஞ்சுருப்பார். அவரோட வெற்றியை அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நாணயங்களில் 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி பொறிச்சிருப்பார். அந்த நாணயங்களில் அவர் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் முகமது ஷான்னு சொல்லுவோம். 1358 நமக்கு அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா தான் தோற்றுவிச்சார் பாமினி அரசா. 1347 58 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் சிறப்பாக ஆட்சி பண்ணியிருப்பார், தோற்றுவித்திருப்பார், ஆட்சியும் பண்ணியிருப்பார் ஒரு 11 ஆண்டுகள். ஸோ இவர் காலகட்டத்தில் இவரோட வெற்றிகளை பார்த்தீங்க அப்படின்னா நாணயங்களில் பொறிக்கும் போது 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி அவரை நினைவு கூறும் வகையில் அது பொறிக்கப்பட்டிருக்கும். இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 58 75 வரைக்கும். ஸோ 75 வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னா முதலாம் முகமது ஷா இருப்பார். இவருக்கு அடுத்ததாக யார் வருவாங்க அப்படின்னா 3ஆம் முகமது ஷா வருவார். 3ஆம் முகமது ஷா வரும்போது 1463 வந்துடும். ஸோ இந்த 75 63 வரைக்கும் இருந்த அரசர்கள் பற்றி நமக்கு புக்கில் இல்லை. நமக்கு அடுத்ததாக கொடுத்துருக்கிற அரசர் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் முகமது ஷா தான் கொடுத்துருக்காங்க. 1463 82 வரைக்கும் இருந்திருப்பார் 3ஆம் முகமது ஷா. ஸோ இந்த 3ஆம் முகமது ஷா இருக்கும்போது அவரோட காலகட்டத்தில் அவரோட அமைச்சரவை அப்படிங்கும்போது அங்கே ஒரு சிறந்த அமைச்சர் இருந்தார். அவர் பேர் முகமது கவான்னு சொல்லுவோம். அவர் சிறந்த பிரதம மந்திரியும் கூட அவரோட காலகட்டத்தில். ஸோ அவர் மூலயமா நல்ல விஷயங்களெல்லாம் நடந்திருக்கும். பட் அவரையே ஒரு ராஜதந்திரியவே ராஜதந்திரம் பண்ணி கொலை பண்ண வச்சுருப்பாங்க.
அதெல்லாம் நம்ம பாடத்துக்குள்ளே பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க 3 பேர் மட்டும்தான் இந்த பாமினி அரசு அப்படிங்கும்போது அது அரசர்களை பற்றி தெரிஞ்சிருப்போம். அலாவுதீன் பாமன் ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். முதலாம் முகமது ப்ளஸ் 3ஆம் முகமது இவங்க 2 பேரும் தான் இந்த அரசர். மொத்தம் 3 அரசர்கள் இருப்பாங்க. முகமது கான் ஒரு அமைச்சராக இருப்பார். இதுதான் பாமினி அரசோட அரசர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு அப்படிங்கும்போது பாமினிக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. 1336 வந்துருச்சு. 1650 வரைக்கும் இருந்தது. இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சங்கமர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சங்கமரோட புதல்வர்கள்னு சொல்லக்கூடிய அரிஹரன் மற்றும் புக்கர் இவங்க 2 பேரும் தான் வந்து விஜயநகர பேரரசை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. 1336 இவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. 36 ஸ்டார்ட் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா 46 தான் வந்து அரிஹரன் அப்படிங்கிறவர் முதல்ல முடிசூட்டு விழா பண்ணியிருப்பார். அவருக்கு அப்புறம் தான் வந்து புக்கர் அவருக்கு வந்து அவர் அரியணை ஏறியிருப்பார். 36 ஸ்டார்ட் பண்ணி சங்கம வம்சத்தோட புதல்வர்கள்னு சொன்னால் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான் சங்கம வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு விஜயநகர பேரரசு அப்படிங்கும்போது ஒரு 4 வம்சங்கள் இருக்கும். 4 வம்சங்கள் அப்படிங்கும்போது அதை காலவரிசை கூட படுத்த சொல்லி கேட்பாங்க. ஸோ 4 வம்சங்கள் அப்படிங்கும்போது சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் அப்படிம்போம். ஸோ இந்த 4 வம்சத்துலேயும் இருந்த அரசர்கள் யார், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த விஜயநகர பேரரசில் தெரிஞ்சுக்குவோம். 1336 to 1650 இதில் தான் கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறவர் ஒரு மகத்தான அரசராக இருப்பார். விஜயநகர பேரரசன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணதேவராயரை வந்து ஒரு மகத்தான அரசர்னு சொல்லலாம். ஸோ நம்ம பாடத்தில் இந்த பாடத்தோட அறிமுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் அப்படிங்கும்போது இந்த பாடத்தில் பாமினி அரசை பற்றி தெரிஞ்சுக்குவோம். விஜயநகர பேரரசு எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். நிர்வாகங்கள் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சமூகமும் பொருளாதாரமும் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இலக்கியம், கலை மற்றும் கட்டிடக்கலை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பாமினி மற்றும் விஜயநகர அரசுகளில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பாடத்தோட அறிமுகத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14வது நூற்றாண்டு இருக்கு இல்லையா, அந்த நூற்றாண்டோட தொடக்கத்தில் தக்காணம் அப்படிங்கும்போது தக்காணத்தோட தென்னிந்தியா 4 அரசுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. தக்கான தென்னிந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 4 அரசாக பிரிக்கப்பட்டிருந்தது. என்னென்ன அப்படின்னா தேவகிரியோட யாதவர், அதாவது தற்போதைய மகாராஷ்டிரான்னு சொல்லலாம். துவாரசமுத்திரத்தோட ஹொய்சாலர், கர்நாடகாவில் இருக்காங்க இல்லையா அவங்க. அடுத்துதான் வாரங்களோட காகத்தியர், இவங்க தெலுங்கானான்னு சொல்லப்படுது. தெலுங்கானாவோட கிழக்கு பகுதின்னு சொல்லப்படுது. அடுத்துதான் நம்ம பாண்டியர்கள், தென் தமிழ்நாடு மதுரைன்னு சொல்லப்படுது. இவங்கெல்லாம் தான் தக்காணத்தோட தென்னிந்தியாவோட 4 அரசர்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. எந்த காலகட்டத்தில்னா 14வது நூற்றாண்டோட காலகட்டத்தில். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மாலிக் கபூர் இருக்கார் இல்லையா, நம்ம போன பாடத்திலே பார்த்துருப்போம். பாண்டியர்கள் பாடத்தில் பார்க்கும்போதே மாலிக் கபூர் யார் அப்படிங்கிறத நாம் பார்த்துருப்போம். ஸோ மாலிக் கபூர் பார்த்தீங்க அப்படின்னா தில்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியோட தளபதி. இவர் 2 டைம் படையெடுப்பு பண்ணியிருப்பார். ஒன்று 1304, இன்னொன்று 1310. நம்ம போன பாடத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சுந்தரபாண்டியன் அங்கே போய் அவங்க தம்பியை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 1311 வந்திருப்பார். அவர் வரும்போது வீரபாண்டியன் தப்பிச்சு போயிருப்பார். அதனால் இங்கே மதுரை சொக்கநாதர் கோயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவரம் பண்ணிட்டு தான் போயிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 500 மூட்டையில் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். மாலிக் கபூர் அதனால தான் உள்ளே வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1304 1310 2 டைம் படையெடுப்பு நடந்திருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பழைய அரசுகள் இருக்காங்க இல்லையா, அந்த யாதவர், ஹொய்சாலர், காகத்தியர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய மதுரை பாண்டியவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இந்த டைமில் பெரும் அளவு சுரண்டல் நடந்திருக்கும். தில்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கும். டெல்லி சுல்தான்கள் கைக்கு போயிருக்கும். இந்த பக்கம்லாம் வந்து சவுத்தில் வந்து எல்லாம் சுரண்டிட்டு போய் டெல்லிக்கு அனுப்பியிருப்பாங்க. பெருமளவு செல்வ சுரண்டல் நடந்துச்சு. அப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக் இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1325 to 1351. இங்கே இருக்குங்க. முகமது பின் துக்ளக் 1325 to 51.
இவர் பரந்த தன் அரசை சிறப்பாக ஆட்சி புரிவதற்காக தலைநகரை கூட தேவகிரிக்கு மாற்றியிருப்பார். தேவகிரி அப்படிங்கும்போது தௌலாதாபாத் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆனாலும் அந்த மாற்றம் இருந்தாலும் அந்த முயற்சிகள் வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா மக்கள் வந்து பெருந்துயரத்துக்கு ஆளாயிருப்பாங்க. அதனால் மீண்டுமா வந்து தலைநகரை டில்லிக்கே மாற்றியிருப்பார். இந்த வேலையை பண்ணது யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் தான். 1325 351 வரைக்கும் தலைநகரை தேவகிரிக்கு மாற்றியிருப்பார். அதில் பெரும் சிரமங்கள் மக்களுக்கு இருந்ததுனால மீண்டுமே தலைநகரை டெல்லிக்கு மாற்றியிருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தென்பகுதி மாகாண ஆளுநர்கள் வந்து தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவித்து கொள்ளுவாங்க. இதன் காரணமாக 1333 அப்படிங்கும்போது 1333 பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் சுதந்திரமான மதுரை சுல்தானியம் உருவாயிருக்கும். இதை நம்ம போன பாடத்திலே பார்த்துருப்போம். ஜலாலுதீன் அப்படிங்கிறவர் தில்லி சுல்தானோட அரசுக்கு கட்டுப்பட்டு இருந்திருப்பார். இறுதியாக வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே அரசராக அறிவிச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம போன பாடத்திலே பார்த்துருப்போம். மதுரையோட சுல்தானாக உருவாயிருப்பார் அப்படின்னு. ஏன்னா மாலிக் கபூர் வந்துட்டு அவர் இது பண்ணிட்டு போனதுக்கப்புறம், கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மதுரையில் சுல்தானோட அரசு ஒன்று உருவாயிருக்கும். அதுக்கு ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அது 1335 அப்படிங்கும்போது அவர் வந்து தன்னை சுதந்திர அரசராகவே ஜலாலுதீன் வந்து சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம போன பாடத்தில் தெரிஞ்சிருப்போம். அதனால் இது இங்கே ஒரு ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. தென்பகுதி மாகாண ஆளுநர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதன் காரணமாக 1333 மதுரையில் சுதந்திரமான மதுரை சுல்தானியம் உருவாச்சு. 1345 பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு கர்நாடகாவில் ஜாபர் கான் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் வந்து பாமினி அரசை உருவாக்கினவர். இது 1345 நடந்தது. இங்கே 35 சவுத்தில், அங்கே நார்த்தில் பார்த்தீங்க வடக்கு கர்நாடகாவில் பார்க்கும்போது ஜாபர் கான் வந்து தன்னை சுதந்திர அரசராக அறிவிச்சிருப்பார். இவங்க எல்லாருமே டில்லி சுல்தானுக்கு கீழே இருந்தவங்க தான். பட் அந்த டைம் வரும்போது அவங்கவுங்களும் சுதந்திர அரசராக அறிவிச்சிருப்பாங்க. 1345 அப்படிங்கும்போது வடக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜாபர் கான் வந்து தன்னை சுதந்திர அரசாக அறிவிச்சிட்டு தன் தலைநகரை தேவகிரியிலிருந்து குல்பர்காவுக்கு மாற்றிருப்பார். அவரோட பேரை பாமன் ஷா அப்படின்னு தனக்குத்தானே பட்டத்தை சூட்டி பாமினி அரச வம்சத்தை 1347 1527 வரைக்கும் பாமினி அரச வம்சம் அப்படிங்கிறது பாமன் ஷா அப்படிங்கிற பட்டத்தை சூடி பாமினி அரசை தோற்றுவிச்சிருப்பார். யார் நமக்கு? ஜாபர் கான் தான். ஜாபர் கான் தான் பாமன் ஷான்னு அவர் பேரை மாற்றிருப்பார். 1336 சங்கம வம்ச சகோதரர்கள் பாமினி வம்சத்தை பார்த்தாச்சு. அடுத்ததாக சங்கம வம்ச சகோதரர்கள் ஹரிஹரன் மற்றும் புக்கர். இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா துங்கபத்ரா நதிக்கரையில், இன்றைய ஹம்பின்னு சொல்லுவோம், அங்கே வந்து விஜயநகரத்தை தலைநகராக கொண்டு விஜயநகர அரசை தொடங்கியிருப்பாங்க. இவங்க தான் விஜயநகர அரசை தோற்றுவிச்சவங்க சங்கம வம்சம். ஸோ அதாவது அவங்க அப்பா பேரையே வச்சு அவங்க வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க. சங்கமரோட புதல்வர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அறிமுகத்திலே நான் சொல்லியிருப்பேன். அதனால் அவங்க மூதாதையரோட பேரை வச்சு அவங்க வம்சத்தை தொடங்கியிருப்பாங்க. சங்கம வம்சம், சாலும வம்சம், துளு வம்சம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் 4 வம்சம் இருக்கும். விஜயநகர பேரரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 4 வம்சம் இருக்கும். 4 வம்சத்துலேயும் ஒவ்வொரு அரசர்கள் வந்துட்டு போவாங்க. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஹரிஹரர் மற்றும் புக்கரர் பார்த்தீங்க அப்படின்னா துங்கபத்ரா ப்ளஸ் அந்த இன்றைக்கு ஹம்பின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல விஜயநகர தலைநகராக வச்சு விஜயநகர அரசை தொடங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பகுதிக்காக சண்டை போட்டிருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசுக்கும் பாமினி அரசுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது இந்து முஸ்லீம் பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஒன்லி அந்த இடத்துக்காக, ரைச்சூர் அப்படிங்கிற ஒரு வளமான ஒரு இடத்துக்காக ஆற்றடை பகுதிக்காக 2 பேரும் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. நிறைய உயிர் சேதம்லாம் ஆயிருக்கும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு வந்து தோல்வியுற்று பாமினி அரசு வந்து ஜெயிச்சிருக்குன்னு வைங்களேன். இறுதியாக அதை நம்ம பார்ப்போம். ஸோ எந்த பகுதிக்காக அடிச்சுக்கிறாங்க இவங்க 2 பேருனா ரைச்சூர் ஆற்றடை பகுதிக்காக தான் அடிச்சுக்கிறாங்க. ப்ளஸ் அதோடு சேர்ந்து கோவா, ஹோனாவார் இந்த துறைமுக கட்டுப்பாட்டுக்காக பாமினிகளிடத்துல தொடர்ந்து போரிட்டுட்டே இருப்பாங்க இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது. ஸோ சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா நமக்கு ஹரிஹரர், புக்கர், 2ஆம் தேவராயர் இவங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியும். சங்கம வம்சம்னு சொல்லிட்டு யாரை சொல்லலாம்? மிக சிறந்த, அதாவது சங்கம வம்சத்திலே மிக சிறந்த அரசர்னு சொல்லலாம், 2ஆம் தேவராயர் சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடியே ஹரிஹரர், புக்கர்லாம் இருக்காங்க. இவங்க 3 பேரையுமே நம்ம சங்கம வம்சத்தார்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும் இல்லையா?
ஆதாரங்கள் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் இலக்கியம், கல்வெட்டு, தொல்பொருள், நாணயம் இதை தான் நமக்கு ஆதாரங்களாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வரலாறு அப்படிங்கும்போது. அதையே தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். பாமினி அரசவையோட வரலாற்று ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாமினி விஜயநகர அரசுகளுக்கு இடையான மோதல் பற்றி பாரசீக மொழியில் எழுதிய பல குறிப்புகள் இருக்குது. இந்த பாமினி பற்றியும் விஜயநகரத்தை பற்றியும் வரலாற்று ஆசிரியர்கள் எந்த மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னா பாரசீக மொழியில் எழுதியிருப்பாங்க. அதன் மூலிமா நமக்கு பல குறிப்புகள் இந்த மொழியின் மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு பார்க்குறோம். விஜயநகர ஆதரவில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அப்படின்னா என்னன்னா மனுசரிதம். விஜயநகர அரசவை இருக்கு இல்லையா, அதோட ஆதரவில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் எது அப்படின்னா மனுசரிதம், சாளுவ பையுதயம். ஸோ இதெல்லாம் எதை பற்றி குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா அந்த அரசோட வம்சாவளி, அரசியல், சமூகம் இதை பற்றியெல்லாம் இந்த இலக்கியங்களில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த இலக்கியங்கள் அப்படிங்கும்போது விஜயநகர ஆதரவால் தான் எழுதப்பட்டுச்சு. மனுசரிதமும் சாளுவ பையுதமும். அடுத்ததாக தெலுங்கு இலக்கியம்னு ஒன்று சொல்லலாம். தெலுங்குல இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட இலக்கியம்னு பார்க்கும்போது ராயவா சகமு. ஸோ இந்த நூல் அப்படிங்கும்போது கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நாயங்கார் முறை பற்றி விவரிக்கிறது தான் இந்த இலக்கியம். ராயவா சகமு தெலுங்கு இலக்கியம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு போன அயல்நாட்டு பயணிகள் அப்படின்னா யார்? இந்த டைமில் நம்ம விஜயநகர பேரரசுக்கு வந்துட்டு போனால் அயல்நாட்டு பயணிகள்லாம் யார் அப்படின்னா இபன் பதூதா மொராக்காலேருந்து வந்தார். 1333 to 45 வந்துட்டு போனார். அப்துல் ரஷாக் இவர் பாரசீகத்திலேருந்து வந்துட்டு போனவர் 1443 45 வரைக்கும். நிக்கிட்டின் இவர் ரஷ்யா அயல்நாட்டு பயணி 1470 74 வரைக்கும் வந்துட்டு போனவர். அடுத்ததாக டொமிங்கோ, பயஸ், நூனிஸ் இவங்கெல்லாம் போர்ச்சுக்கல்லேருந்து வந்தவங்க 1520 37. ஸோ இதை பொறுத்துகளை அதாவது நம்ம புக் பேக் கொஸ்டினில் இருக்குது. எந்த பயணிகள் எந்த நாட்டிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். இப்போ நம்ம பார்த்த அயல்நாட்டு பயணிகள் ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். எந்த பயணி எந்த நாடு அப்படிங்கிற மாதிரி பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. கல்வெட்டுகள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள்னு பார்க்கும்போது கன்னடம், தெலுங்கு, தமிழ் ஆகிய மொழிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளும் சமஸ்கிருத மொழியில் உள்ள பல செப்பு பட்டயங்களும் இலக்கிய சான்றுகளாக இருக்குது. தொல்லியல் சான்றுகள் அப்படின்னா கோவில்கள், அரண்மனைகள், கோட்டைகள், மசூதிகள், நாணய சான்றுகள் இதெல்லாம் அதிக அளவில் கிடச்சிருக்கு. நாணய சான்றுகள்லாம் அதிக அளவில் கிடச்சிருக்கு. தொல்லியல் சான்றுகள் நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கோன்னா கோவில், அரண்மனை, கோட்டை, மசூதி இதையெல்லாம் வச்சு தொல்லியல் சான்றுகள் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு இதெல்லாம் பற்றி. இந்த பாக்ஸ்குள்ளே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஜயநகரத்தோட நாணயங்கள் அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. விஜயநகர அரசர்கள் அப்படிங்கும்போது வெளியிட்ட தங்க நாணயங்கள்லாம் வராகன்னு சொல்லுவோம். வராகன் அப்படின்னா தமிழில் பொன், கன்னடத்தில் ஹொன்னு இந்த மாதிரி சொல்லலாம். நாணயங்களில் இந்து தெய்வங்கள், காளை, யானை, கண்டபெருண்டா அப்படின்னா ரெட்டை கழுகு யானையை அதோட அழகுனாலையும் நகத்தினாலையும் கொண்டு கொத்திட்டு போகிற வடிவம் இருக்கும். இந்த மாதிரி உருவங்கள்லாம் நாணயங்களில் இருந்திருக்கு. விஜயநகர நாணயங்களில் இருக்குது. இதெல்லாம் நாணயத்தில் பார்த்தீங்கன்னா அரசரோட பெயரை நகரி அல்லது கன்னட எழுத்து வடிவத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். விஜயநகர நாணயங்களோட சிறப்புகள் இதுதான். ஸோ கிருஷ்ணதேவராயரோட தங்க நாணயங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா 1347 to 1358 வரைக்கும் 11 வருஷம் சிறப்பாக ஆட்சி செஞ்சார்னு சொல்லி பார்த்தோம். இந்த அறிமுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1345 வடக்கு கர்நாடகாவோட ஜாபர் கான் தான் தன்னை சுதந்திர அரசராக அறிவிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாமன் ஷா பட்டத்தை சூட்டிக்கிட்டு அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவாக ஆயிருப்பார். 1347 to 58 வரைக்கும் சிறப்பான ஆட்சி பண்ணியிருப்பார்.
குல்பர்கா அப்படிங்கிறது இவரோட தலைநகரமாக இருந்துச்சு. இவர் ஆட்சி பண்ணும்போது குல்பர்கா தான் வந்து தலைநகரமாக இருந்தது. விஜயநகர அரசு கூட சண்டை போட்டார். எதுக்காக சண்டை போட்டார்? துங்கபத்ரா மற்றும் கிருஷ்ணா நதிகளுக்கு இடையிலான ரெய்ச்சூர் அப்படிங்கிற வளமான ஆற்றடை பகுதியை கைப்பற்றும் போட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா இறுதி வரைக்குமே இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கும். அந்த ரெய்ச்சூருக்கு ரெய்டு போடுறதே இவங்க 2 பேர்த்தோட வேலை. சரி, ரெய்டு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ரெய்ச்சு அப்படிங்கிறது தான். இங்கே யார் ரெய்டு போகிறது? ஒன்றும் விஜயநகர அரசா இல்லை பாமனி அரசா, யார் ரெய்டு போகிறது, அங்கே போய் இங்கே யார் கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கடைசி வரைக்கும் போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ரெய்ச்சூர் பகுதி அப்படிங்கிறது துங்கபத்ரா மற்றும் கிருஷ்ணா நதிகளுக்கு இடையில் இருக்குது. இந்த போட்டி அப்படிங்கிறது சும்மா 1 வருஷம் 2 வருஷம் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 4 வருஷம் அப்படி 10 வருஷம் கூட கிடையாது. 2 நூற்றாண்டுகள் நீடித்தது இந்த போட்டி அப்படிங்கிறது. 2 பேரும் அடிச்சுக்கிட்டது அப்படிங்கிறது 2 நூற்றாண்டுகளுக்கு நீடிச்சிருந்திருக்கு. வராங்கல் மற்றும் ஒரிசாவோட ஆட்சியாளர்களுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கினார். யார் அப்படின்னா பாமினி. ரெய்ச்சூருக்காக 2 நூற்றாண்டுகள் போட்டியிட்டவங்க. அடுத்ததாக பாமினி அரசர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா வாராங்கல் இருக்கு இல்லையா, வாராங்கல் மற்றும் ஒரிசா ஆட்சியாளர்களுக்கு எதிராக தன்னோட நடவடிக்கைகளை தொடங்க ஆரம்பிச்சிருப்பார். இராணுவ நடவடிக்கைகளை தொடங்க ஆரம்பிச்சிருப்பார். டில்லி சுல்தானிய முறைப்படி தான் வந்து இவரோட ஆட்சி இருந்திருக்கும். டில்லி சுல்தானிய முறைப்படி அப்படின்னா அரசருக்கு கீழே நிர்வாகம் இருக்கும். அந்த முறையின்படி தான் இவங்க ஆட்சியை தொடங்கியிருப்பாங்க. ஜாபர் கான் அப்படிங்கிற ஒரு பாமன் ஷா. ஸோ 4 பிரிவுகளாக பிரிச்சிருப்பார். அந்த 4 பிரிவுகளை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தராப்ஸ்ன்னு சொல்லுவோம். தில்லி சுல்தானிய நிர்வாக முறையை பின்பற்றி தான் தன்னோட ஆட்சி பகுதியை பாமன் ஷா அறிவிச்சிருப்பார். அதன்படி 4 பிரிவுகளாக பிரிச்சிருப்பார். அந்த 4 பிரிவுகளை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4 மாகாணங்கள் என்னென்ன அப்படின்னா குல்பர்கா, தௌலதாபாத், பீடார், பெரார். இந்த 4 பகுதிகளையும் மாகாணங்களாக பிரிச்சிருப்பார். இதில் குல்பர்காவை தலைமையிடமாக கொண்டு தான் ஜாபர் கான் வந்து ஆட்சியை தொடங்கியிருப்பாருன்னு பார்த்தோம். அதில் 4 மாகாணங்களில் அதுவும் ஒன்று, குல்பர்காவும் ஒன்று, தௌலதாபாத், பீடார், பெரார் இது எல்லாமே ஒன்று. அடுத்ததாக ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநரும் நியமிச்சிருப்பார். அவங்களுக்கு நிர்வாகம், வரி வசூல் பண்ணுறது, படைத்தலைமையோட முழு பொறுப்பையும் பாமன் ஷா வழங்கியிருப்பார். வலிமையான அரசர்கள் காலத்தில் இந்த முறை அப்படிங்கும்போது இந்த கரெக்டான இந்த ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஆளுநர் நியமிக்கிறது, நிர்வாகம், வரி வசூல், படைத்தலைமையோட முழு பொறுப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆளுநர் இடத்துல இருக்கிறது, இந்த விஷயம் அப்படிங்கிறது வலிமையான அரசர்களோட காலத்தில் சிறப்பாக செயல்பட்டுச்சு. ஆனால் பலவீனமான அரசர்கள் காலப்போக்கில் அரசர்கள் வந்து மாறும்போது அவங்க பலவீனவங்களாக இருந்தாங்கனால இது வந்து ஆபத்தாக மாறியிருக்கும். ஸோ அந்த 4 மாகாணங்கள்னு பார்த்தோம் இல்லையா, அது இங்கே தான் இருக்குது. பாமன் ஷா வாராங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியவற்றிடமிருந்து வருடந்தோறும் கப்பம் பெற முயற்சி பண்ணார். அதனால் பல போர்களில் வெற்றி பெற்றார். எந்த பகுதிக்காக போரிட்டார் அப்படின்னா வாராங்கல் மற்றும் ரெட்டி இந்த 2 இதுகிட்ட இருந்தும் அரசுகள்கிட்ட இருந்தும் வரியை வருஷந்தோறும் வாங்கிறதுக்காக கப்பம் வந்து வருடந்தோறும் வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது பல போர்கள் நடந்துச்சு. ராஜமுந்திரி கிட்டேருந்து கொண்டவீடு கிட்டேருந்து இது வாங்கிறதுக்காக வருஷந்தோறும் கப்பம் கட்டணும். அதுக்காக நிறைய போர்கள் நடந்தது. அதில் மாதிரி போர்களில் ஒரு வெற்றி பெற்றதுனால அந்த வெற்றிகளை நினைவு கூறுறதுக்காக அந்த நினைவு கூறக்கூடிய வகையில் நாணயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் அலெக்சாண்டர் அப்படிங்கிற பட்டத்தை பொறிச்சிருப்பார் பாமன் ஷா. இவரை பற்றி இவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 11 வருஷம் சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காரு. வாராங்கல் ரெட்டி பகுதியில் அடிக்கடி போட்டி போட்டிருக்காரு, சண்டை பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா வருடந்தோடு கப்பம் கட்டணும் அந்த பகுதிகள் அப்படிங்கிறது. ராஜமுந்திரி, கொண்டவீடு இதெல்லாம் வந்து எனக்கு வருஷந்தோடும் எனக்கு கப்பம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனைக்காக பல டைம் போர் பண்ணியிருக்காரு. அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. அதனால தான் அவரை வந்து அவரோட நாணயங்களில் 2ஆம் அலெக்சாண்டர் அப்படிங்கிற மாதிரியும் பொறிச்சிக்கிட்டார். இதுதான் நமக்கு ஜாபர் கான் அவரை பற்றி, அதாவது பாமன் ஷாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. இவருக்கு அடுத்ததான் நமக்கு யார் வருவாங்க அப்படின்னா 1ஆம் முகமது ஷா வருவார். இவர் 1358 75 வரைக்கும் இருப்பார். 47 58 வரைக்கும் அவர் இருப்பார். அவர் 11 வருஷம் முடிச்சு இவர் வருவார். 1ஆம் முகமது வருவார். 58 75 வரைக்கும் இருப்பார். இவரோட ஆட்சி காலத்தில் வந்து விஜயநகர பேரரசோட போர்கள் போட்டிருப்பார். அதுவும் அதே மாதிரி தான். இவர் போர் போட்டது ஒவ்வொரு மன்னர் வரும்போது நமக்கு
ரெய்ச்சூர் பகுதி இருக்கு இல்லையா, அதுக்காக தான் சண்டை போட்டிருப்பாங்க. நீண்ட கால போர் நடந்திருக்கும். இவர் வந்ததுக்கப்புறமும், முதலாம் முகமது வந்ததுக்கப்புறமும் விஜயநகரோட போர் எதுக்காக அப்படின்னா, இந்த ரெய்ச்சூர் ஆற்றிட பகுதியை கைப்பற்றணும். யாருக்கு அது சொந்தம் அப்படிங்கிறது. அதில் நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பகுதி அப்படிங்கிறது முழுமையாக யாருக்கும் சொந்தமாகலை. ஒன்றும் பாமினி அரசுக்கு போயிருக்கணும், இல்லை விஜயநகர அரசுக்கு போயிருக்கணும். முழுசாக யாருக்குமே ஒரு டைம் கூட சொந்தமாகலை. இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாம் முகமது வராங்கலை கைப்பற்றுறாரு. 1363 வராங்கலை கைப்பற்றி அதிலேருந்து நிறைய இவருக்கு இது கிடைக்கிது, லாபம் கிடைக்கிது. என்ன கிடைக்கிது அப்படின்னா, கோல்கண்டா கோட்டை ப்ளஸ் அங்கிருந்த கருவூலங்கள், ரத்தின கற்கள், ரத்தின சிம்மாசனத்தையும் இவருக்கு கிடைக்கிது. வராங்கல்ல கைப்பற்றும் போது நிறைய நஷ்ட ஈடு கிடச்சிருக்கு. அவருக்கு நிறைய நஷ்ட ஈடாக கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த கோல்கொண்டா கோட்டை, கோஹினூர் வைரம் அப்படிங்கிறது நமக்கு அங்கே தான் கிடச்சிது. கோல்கொண்டா கோட்டையில் தான் கிடச்சிது. கோல்கொண்டாவை பற்றி நம்ம ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். அந்த கோட்டையை இவர் தான் கைப்பற்றியிருப்பார். அந்த கோட்டையை உருவாக்கின அரசர் வேறு. ஆனால் அந்த ஒரு போரில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கைக்கு அது வந்திருக்கும். அதை நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ பேக்கில் போகும்போது நல்லா பார்ப்போம். ஸோ வாராங்கலை கைப்பற்றுறது அப்படிங்கிறது 1363 நடக்குது. அங்கே கைப்பற்றுறதுனால இவருக்கு நிறைய கிடைக்கிது. கோல்கண்டா கோட்டை கிடைக்கிது, அங்கே இருக்கக்கூடிய கருவூலங்கள் கிடைக்கிது, ரத்தின கற்கள் கிடைக்கிது, ரத்தின சிம்மாசனம்லாம் இதெல்லாம் இவருக்கு கிடைக்கிது. யாருக்கு? முதலாம் முகமது ஷாவுக்கு கிடைக்கிது. நிர்வாகம் அப்படிங்கும்போது இவர் அதே மாதிரி தான். டில்லி சுல்தானி அரச முறை இருக்கு இல்லையா, அதை பின்பற்றியிருப்பார். 8 அமைச்சர்கள் கொண்ட நிர்வாக குழு அமைச்சிருப்பார். மேலே ஜாபர்கான் 4 மாகாணங்களாக பிரித்தார்னு பார்த்தோம். இவர் அமைச்சர்களை 8 அமைச்சர்களாக பிரிச்சிருப்பார். அவங்க ஒவ்வொரு குழுவுக்கும் நிர்வாக குழுவு கொடுத்துருப்பாரு. 8 அமைச்சர்கள், 8 அமைச்சர்களோட பெயர்கள் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஆகாய நீல வண்ணத்தில் உள்ள ரத்தின கற்கள் ஓரளவு விலை மதிப்புள்ள கற்களாகும். இம்மாணிக்க கற்களினால் இழைக்கப்பட்ட அரியணை பாரசீக அரசர்களில் ஒரு சிம்மாசனமாக இருந்தது என பிரத்தௌசிகின் ஷானாமா குறிக்கின்றது. பிரத்தௌசிகின் ஷானாமா என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, இந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்லுது. 8 அமைச்சர்கள் இருந்தாங்க இல்லையா இந்த முதலாம் முகமது கிட்ட. என்னென்ன அமைச்சர்கள் என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னா, வகில் உஷ் சுல்தானா பார்த்தீங்கன்னா படைத்தலைவர் அப்படிங்கும்போது அரசருக்கு அடுத்த நிலையில் இவர் தான் இருப்பார். அடுத்த அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா வஷீர் இ குல். இவர் பார்த்திங்கன்னா அமைச்சர்களோட பணிகளை மேற்பார்வை செய்வார். கரெக்டாக வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மேற்பார்வை செய்யக்கூடியவர் தான் வஷீர் இ குல். அடுத்ததாக அமீர் இ ஜும்லா. இவர் ஒரு நிதியமைச்சர். ஜும்லா அப்படிங்கிறவர் யார்? நிதியமைச்சர். அடுத்தது வஷீர் இ அஷ்ரப். மேலே பார்த்தது வஷீர் இ குல். இவர் அமைச்சர்களோட பணிகளை மேற்பார்வை செய்யக்கூடியவர், சூப்பர்வைசர் பண்ணவர். அதே மாதிரி அதாவது வஷீர் இ அஷ்ரப் அப்படிங்கிறவர் வெளியுறவு மற்றும் அரசு விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடியவர். நஷீர் அப்படிங்கிறவர் நிதித்துறை இணையமைச்சர். மொத்தம் 8 அமைச்சர்கள் இருப்பாங்க. 8 அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது அமைச்சராக பார்த்தது அமீர் இ ஜும்லா தான் நிதியமைச்சர். 4வதாக பார்க்குற அமைச்சர் வஷீர் இ அஷ்ரப் பார்த்தீங்க அப்படின்னா வெளியுறவு மற்றும் அரசு விழாக்களில் பங்கேற்கக்கூடியவர். 5வதாக நஷீர் பார்த்தீங்க அப்படின்னா நிதித்துறை இணையமைச்சர். 6வதாக பேஷ்வா அப்படிங்கும்போது அரசு படைகளோட பொறுப்பாளர், ரொம்ப பொறுப்பாக கவனிச்சிக்கக்கூடியவர். ஸோ அவர் தான் பேஷ்வா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை தலைவரையும் தலைநகரோட நீதிபதியையும் கொத்துவால்னு சொல்லுவோம். ஒரே கொத்திடுவார் காவல்துறை. ஸோ காவல்துறையோட தலைவர் ப்ளஸ் தலைநகரோட நீதிபதி, இவங்க 2 பேர்த்தையும் கொத்துவால்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தலைமை நீதிபதி, சமய அறநிலையத்துறை அமைச்சர், இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சதர் இ ஜஹான்னு சொல்லுவோம். இவங்க 8 அமைச்சர்களும் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் முகமது ஷா இவர் காலகட்டத்தில் அமைச்சர்கள். இங்கே சட்டம் ஒழுங்குன்னு பார்க்கும்போது வழிப்பறி கொள்ளையர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பயங்கரமான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. கட்டடக்கலை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குல்பர்காவில் 2 மசூதிகள் கட்டியிருப்பாங்க. அதில் ஒன்று அப்படிங்கும்போது 1367 முழுசாக கட்டியிருப்பாங்க. கட்டடக்கலையில் 2 மசூதிகள் கட்டப்பட்டிருக்கு குல்பர்காவில். அதில் ஒன்று மட்டும் முழுசாக கட்டப்பட்டிருக்கு 1367. இந்த டைமில் அரசோட நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, முதலாம் முகமது ஷாவுக்கு பின்னாடி பல திறமையற்ற சுல்தான்கள் பாமினி அரசை ஆட்சி பண்ணாங்க.
1358 1375 இவர் முதலாம் முகமது ஷா இருந்தார். 75க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பல சுல்தான்கள் வந்து திறமையற்றவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. தென்பகுதி ஆட்சியாளர்களிடத்தில் அவர்கள் வந்து அடிக்கடி போரிட்டிருக்காங்க. அந்த திறமை இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, பல சுல்தான்கள். இவங்களுக்கு அப்புறமா முதலாம் முகமது ஷாவுக்கு அப்புறமா வந்த சுல்தான்கள் பார்த்தீங்க அப்படின்னா தென்பகுதி ஆட்சியாளர்களிடத்தில் அடிக்கடி போரிட்டிருக்காங்க. 1425 பார்த்தீங்க அப்படின்னா வாராங்கல் மற்றும் அதோட கிழக்கில் இருந்த பகுதிகளை ஒரிசாவோட ஆட்சியாளர்கள் கைப்பற்றிருப்பாங்க. அடிக்கடி வந்து தென்னிந்திய ஆட்சியாளர்களோட சண்டை போட்டதுனால என்ன நடக்குது, 1425 அப்படிங்கும்போது வாராங்கலும் அதனோட கிழக்கு பகுதியும் ஒரிசா அரசரால் கைப்பற்றப்படுது. அந்த டைமிங்கில் தலைநகரம் மாற்றப்படுது. 1429 குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றப்படுது. ஜாபர் கான் தான் வந்து குல்பர்காவை தலைமையிடமாக வச்சுருப்பார். அந்த டைம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ஷாவுக்கு அப்புறமா வந்த பீரியடில் 1429 அப்படிங்கும்போது தலைநகரம் மாற்றப்படுது. எங்கே மாற்றப்படுதுன்னா பீடாருக்கு மாற்றப்படுது. பீடாருக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா 3ஆம் முகமது ஆட்சி காலம் வருது. 1463 to 82. 75க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1375க்கு அப்புறமா ஒரு சிறந்த அரசர்னு சொல்லிக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்க அப்படின்னா 3ஆம் முகமது தான் இருக்கார். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து அந்தளவுக்கு திறமையானவர்களாக இல்லை. அதனால் 1375க்கு அப்புறமா நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது 3ஆம் முகமது தான் சொல்லியிருக்காரு. 1463 1482 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் காலகட்டத்தில் திறமையான பிரதமர்னு சொல்லக்கூடியவர் முகமது கவான். அவர் திறமையான பிரதமர் மட்டும் இல்லை, நல்ல அரசியல் மற்றும் ராஜதந்திரத்தில் சிறந்தவர். 3ஆம் முகமது பற்றி இவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவர் எந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சாருங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 3ஆவதுக்கு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. முதலாவதுக்கும் ஜாபர் கானுக்கும் ஓரளவுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது அந்த 3ஆம் முகமது அவர் வந்து எப்படி தோல்வி அடைஞ்சார், எதனால் தோல்வி அடைஞ்சார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவரோட காலகட்டத்தில் சிறந்த அமைச்சர் யார்? முகமது கவான். முகமது கவான் அப்படிங்கும்போது பாரசீகத்தில் பிறந்தவர் தான். ஒரு சிறந்த அமைச்சர், பாரசீகத்தில் பிறந்தவர், புகழ்பெற்ற இஸ்லாமிய சமய வல்லுனர், பாரசீக மொழியில் கணிதத்தில் புலமை பெற்றவர், அதோட சிறந்த கவிஞர் மற்றும் எழுத்தாளர். இந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் முகமது கவான். பீடாரில் மதராசை ஒன்றை நிறுவுறாரு. அதில் 3000 கையெழுத்து இருக்கக்கூடிய நூல்களை கொண்ட பெரிய நூலகத்தை அமைச்சு கல்வி வளர்ச்சிக்கு பங்களிக்கிறாரு. இது ஒரு பிக் பேக் கொஸ்டின் நமக்கு. ஸோ எங்கே வந்து பெரிய ஒரு நூலகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. 3000 கையெழுத்து இருக்கக்கூடிய நூல்கள் இருக்கக்கூடிய பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க புக் பேக்கில். பீடாரில் இருக்குது. ஸோ பீடாரில் இதை வச்சவர் யார் அப்படின்னா முகமது கவான் தான். 3ஆம் முகமதோட பிரதம மந்திரியாக இருந்த அவர் வந்து சிறந்த நிர்வாகத்திறனால் பாமினி அரசோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர். கொங்கணம், ஒரிசா மற்றும் விஜயநகர மன்னர்களுக்கு எதிராக வெற்றிகரமாக போரை நடத்தினவர். பாரசீக மொழியில் இவர் வந்து பாரசீக நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தோம். அதனால் பாரசீக வேதியியல் வல்லுநர்கள் இருக்காங்களே, அவங்களோட வழிகாட்டுதல் அடிப்படையில் வெடிமருந்து எல்லாம் பயன்படுத்தி படையை வந்து நவீனமயமாக்கியிருப்பார். நமக்கு இது ஒரு புக் பேக் கொஸ்டின். பாரசீகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து நமக்கு போர்ச்சுகீசிய அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து இது ஒரு புக் பேக் கொஸ்டின். போர்ச்சுகீசர் கிடையாது, இவர் வந்து பாரசீகத்தில் பிறந்தவர். அதனால் பாரசீக வேதியியல் வல்லுநர்களோட வழிகாட்டின அடிப்படைகள் தான் வெடிமருந்தை பயன்படுத்தியிருப்பார் படைகளுக்கு. அடுத்ததாக மாகாண ஆளுநர்களோட அதிகாரத்தை முகமது கவான் வந்து கட்டுப்படுத்தியிருப்பார். அது என்ன மாதிரி அப்படின்னா பாமினி நாட்டை 8 மாகாணங்களாக பிரிச்சிருப்பார். நமக்கு முதல்ல ஜாபர் கான் வந்து அதாவது பாமன் ஷா வந்து 4 மாகாணங்களாக பிரித்தார். அடுத்ததாக அமைச்சர்கள் ஒரு 8 அமைச்சர்களாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவது முகமது அப்படிங்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர் அப்படின்னு சொல்லணும்னா முகமது கவான். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாமினி நாட்டை வந்து 8 மாகாணங்களாக பிரிச்சிருப்பார். இந்த மாதிரி தான் நிர்வாக சீர்திருத்தங்களை இவர் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு மாகாணத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக எல்லையை வந்து வரையறை செஞ்சு அதற்கான தனித்தனியான ஆளுநர்களை நியமிச்சிருப்பார். சில மாவட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முகமது கவானோட நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார்.
ஒவ்வொரு மாகாணத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுநர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாகாணத்தோட ஆளுநருக்கு ஒரு கோட்டை தான் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருப்பாரு. மீதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுல்தானோட நேரடி கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். 3வது முகமது இருக்கார் இல்லையா, அவரோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கும். சில மாவட்டங்களில் தன்னோட முகமது கான் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பார். ஆளுநர்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருந்துருப்பார். ஒவ்வொரு ஆளுநருக்கும் ஒரு ஒரு கோட்டை தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பார். இவர் தான் 8 மாகாணங்களாக பிரிச்சிருப்பார். அரசு அதிகாரிகளுக்கு ஊதியம் கொடுக்கணும் இல்லையா, அந்த ஊதியத்துக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த ஊதியம் கொடுக்கணும் இல்லையா, அந்த ஊதியத்துக்கு பதிலாக நிலங்களெல்லாம் வழங்குற முறையை அமல்படுத்தியிருப்பார். அரசு அதிகாரிகள் அப்படிங்கும்போது அவங்களோட வேலைக்கு ஊதியம் கொடுப்போம். அந்த ஊதியத்துக்கு பதிலாக இவர் முகமது கவான் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிலங்களை வழங்கக்கூடிய அந்த முறையை அமல்படுத்தியிருப்பார். பாமினி மாகாண தலைவர்களில் பெரும்பாலோர் பார்த்தீங்க அப்படின்னா தக்காணத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுமே 2 பிரிவுகளாக பிளந்திருப்பாங்க. தக்கான முஸ்லீம்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, வெளிநாட்டு முஸ்லீம்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க. இது இவர் காலகட்டத்தில் நடக்கிறது தான். 3ஆம் முகமது காலகட்டத்தில் பாமினி மாகாண தலைவர்களில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தக்காணத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த தக்காணத்தை சேர்ந்தவங்களும் 2 பிரிவாக இருந்தாங்க. யார் அப்படின்னா, ஒன்று தக்கான முஸ்லீம்கள், இன்னொரு பிரிவு வந்து வெளிநாட்டு முஸ்லீம்களாக இருந்தாங்க. இந்த 2 பிரிவுகளிடத்தில் மோதல்கள் நடந்துகிட்டே இருக்கும். இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக சீர்குலைவு ஏற்படும், அரசோட வீழ்ச்சியும் ஏற்படும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காணத்தை சேர்ந்த மாகாண தலைவர்கள் தக்காணத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டு முஸ்லீம்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவானோட வளர்ச்சியில் ஒரே பொறாமையாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுல்தான் இருக்கார் இல்லையா, 3ஆம் முகமது ஷா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அவர் கைக்கு போய் சேர்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சதி செய்கிறாரு, உங்களுக்கு எதிராக சதி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போலி லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதை வந்து சுல்தான் கைக்கு போய் சேர்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. இதனால் வந்து ஏற்கனவே வந்து அவர் 3ஆம் முகமது பார்த்தீங்க அப்படின்னா கவான் வந்து தன் மேலே ஆதிக்கம் செலுத்துறதா நினச்சிட்டு இருப்பார். இது வேறு அவருக்கு எக்ஸ்ட்ராவாக போயிடும். அதனால் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருவார். ஸோ இவர் வந்து சுல்தான் வந்து முகமது கவானுக்கு தண்டனை கொடுத்துருவார். ஆனால் வந்து அந்த விரிசலை சரி செய்யறதுக்காக கவான் முயற்சி பண்ணுவார், மன்னிப்பெல்லாம் கேட்பார். ஆனாலும் சுல்தான் வந்து அதை ஏற்க மறுத்துருவார். அதனால் அரசனுக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி கவான் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. இவர் ஒரு ராஜதந்திரியாக இருந்தவர், நாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தினவர் நிர்வாகத்தில். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாட்டு இவங்களாலேயும் மாகாண தலைவர்களாலேயும் தக்காணத்தோட மாகாண தலைவர்களாலே இந்த விஷயம் நடந்திருக்கும். சுல்தானுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்து சுல்தான் வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன நடக்கும், நமக்கு 3ஆம் முகமது கானோட ஆட்சியில் முகமது கவான் வந்து கொல்லப்பட்டிருப்பார். சுல்தானுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு காரணம் காட்டி கொல்லப்பட்டிருப்பார். இவர் கொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா கவானோட மரணத்துக்கு அப்புறம் அப்படியே 3ஆம் முகமதோட ஆட்சி வந்து வீழ்ச்சிக்கு வந்திருக்கும். அடுத்தது அந்த பாக்ஸில் கோல்கொண்டா கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோல்கொண்டா கோட்டையை பற்றி விவரமாக கொடுத்துருப்பாங்க. கோல்கொண்டா கோட்டை இது ஒரு புக் பேக் கொஸ்டின். யார் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜா கிருஷ்ணதேவ் தான் கட்டியிருப்பார். 1ஆம் முகமது ஷா கைக்கு அது போயிருக்கும் ஒரு போரில். ஆனால் கட்டினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜா கிருஷ்ணதேவ் தான் கட்டியிருப்பார். ராஜா கிருஷ்ணதேவ் பார்த்தீங்க அப்படின்னா வாராங்கலை தலைநகராக கொண்ட காகத்திய வம்ச அரசர் ராஜா கிருஷ்ணதேவ். இவரால் கோல்கொண்டா கோட்டை கட்டப்பட்டிருக்கும். 1495-96 அப்படிங்கும்போது சுல்தான் குலி குதுப் ஷாவுக்கு நிலமானியமாக இந்த இடத்த கொடுத்துருப்பாங்க. கோல்கொண்டா கோட்டையை ராஜா கிருஷ்ணதேவர் கட்டி யாருக்கு நிலமானியமாக கொடுத்துருக்காங்க, எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1495-96 சுல்தானாக இருந்த குலி குதுப் ஷாவுக்கு வந்து ஜாகீராக கொடுத்துருப்பாங்க. நம்ம பிரம்மதேவன்னு பார்த்தோம், பிராமணர்களுக்கு நிலமானியமாக கொடுத்த இடம்னு. அதே மாதிரி இங்கே வந்து சுல்தான்கள் அப்படிங்கும்போது ஜாகீர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு நிலமானியம். யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா
குதுப்ஷாவுக்கு கொடுத்துருப்பாங்க, குலி குதுப்ஷாவுக்கு கொடுத்துருப்பாங்க. ராஜா கிருஷ்ணதேவரால் கட்டப்பட்டது. இவங்களுக்கு நிலமானியமாக வழங்கப்பட்டிருக்கும். குலி குதுப்ஷா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கருங்கற்கள் கொண்டு கோட்டையை புனரமைச்சிருப்பார். அந்த பகுதி, அந்த நகரம் இருக்கு இல்லையா, அந்த நகரத்தை வந்து முகமது நகர்னு சொல்லப்பட்டிருக்கும். பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா பாமினி அரசோட கைவசமாயிருக்கும். நம்ம அதை மேலேயே பார்த்துட்டோம். இவர் கட்டினார், இவருக்கு கொடுத்தாரு. யார் கட்டினார்? ராஜா கிருஷ்ணதேவர் கட்டினார், சுல்தான் குலி குதுப்ஷாவுக்கு கொடுத்தாரு. ஆனால் இது பின்னாடி போரில் பார்த்தீங்க அப்படின்னா பாமினி அரசோட கைவசமாயிருக்கும். அதன் பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா குதுப்ஷாஹி வம்சத்துக்கு இது தலைநகராக மாறியிருக்கும். பாமினி அரசோட கைவசம் ஆனதுக்கப்புறமா குதுப்ஷாஹி வம்சத்தோட தலைநகரமாக ஆயிருக்கும். குதுப்ஷாஹி வம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது சுல்தான் முகமது குலி குதுப்ஷா காலத்தில் கோட்டை வந்து மிகுந்த கம்பீரத்தோட வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த காலகட்டம். பாமினி சுல்தானத்தோட வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இந்த நகரத்தை வைர சந்தையாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. 17ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்கொண்டா அப்படிங்கிறது உலகின் சிறந்த வைர சந்தையாகவே திகழ்ந்தது. 17வது நூற்றாண்டில் கோகினூர் வைரம்னு சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற வைரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்கொண்டா கோட்டையிலேருந்து வந்தது தான். இந்த கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் மலை மேலே 120 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட சிறப்பு இந்த கட்டடக்கலையோட சிறப்புன்னு என்ன சொல்லலாம்னா ஒலி இருக்கு இல்லையா, சவுண்டு. அந்த சவுண்டு அப்படிங்கிறது சிறப்பான கட்டடக்கலைக்கு உதாரணமாக சொல்லப்படுது. கோட்டையோட உயர்ந்த பகுதியை பாலா ஹிஷார்னு சொல்கிறோம். கோட்டையோட உயர்ந்த பகுதியை பாலா ஹிஷார்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த கோட்டையில் வந்து ரகசிய நிலத்தடி சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதை அப்படிங்கிறது தர்பார் அறையிலிருந்து மலையோட அடிப்பகுதி செல்லக்கூடியது. கோட்டையில் அரசவை, மாளிகை, குதுப்ஷாவோட கல்லறை, 20 தனி வழிகள் இது எல்லாமே இருக்குது. பீரகிங்கள், பாலங்கள், அரச அரண்மனைகள், அறைகள், மசூதிகள், தொழுவங்கள், அதுபோக 4 சிறிய கோட்டைகள் இது எல்லாமே கோல்கொண்டா கோட்டையில் இருக்குது. முக்கிய நுழைவு வாயில் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பதே தர்வாசா வாசல் அப்படின்னு வச்சுக்கலாம். நுழைவு வாயில் அப்படிங்கன்னா வாசல் தானே. ஸோ பதே தர்வாசா தர்பாருக்கு போகிற வாசல் அப்படின்னு வச்சுக்கலாம். பதே தர்வாசா அப்படின்னா என்ன? வெற்றி நுழைவாயில். முக்கிய நுழைவாயில் அதை தான் சொல்லுவோம். எப்படி கோட்டையோட உயர்ந்த பகுதியை பாலா ஹிஷார்னு சொல்கிறோமோ அதே மாதிரி முக்கியமான என்ட்ரன்ஸை பதே தர்வாசா, அதாவது தர்பாருக்கு போகிற வாசல் அப்படின்னு வச்சுக்கலாம் நாம். அடுத்தது 1687 அவுரங்கசீப் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கோட்டைகிட்ட 8 மாதங்களாக முற்றுகிட்டு அதை எப்படியாவது பிடிச்சணும்னு நினைக்கிறாரு. நேர்மையான முறையில் அவரால் பிடிக்க முடியல. அதனால் ஆப்கானிய வாசல் காப்பாளர் இருக்கார், அவர் மூலிமா துரோகம் செய்ய வச்சு அந்த கோட்டையை கைப்பற்றிருப்பார். 1687 அவுரங்கசீப் இந்த வேலையை பண்ணியிருப்பார். இந்த கோட்டை வந்து கடைசியாக அவுரங்கசீப்புக்கு போயிருக்கும். ராஜா கிருஷ்ணதேவரால் கட்டப்பட்டது. கடைசியாக அதை அவுரங்கசீப் ஏமாற்றி பிடுங்கியிருப்பார். இதுதான் அந்த கோட்டை, கோல்கொண்டா கோட்டை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாமினி அரசர்களோட கலை மற்றும் கட்டடக்கலை. பாமினி அரசர்கள் அப்படிங்கும்போது குல்பர்கா, பீடார், பிஜப்பூர் நகரங்களில் சிறப்பு கட்டடங்கள் கட்டினாங்க. மசூதிகள், மதராசாக்கள்னால் நமக்கு தெரியும், இந்த இஸ்லாமியர்களோட மதப்பள்ளின்னு சொல்லுவோம். மசூதிகள், மதராசாக்கள், நூலகங்கள் ஆகியவை பார்த்திங்க அப்படின்னா பரவலாக கட்டப்பட்டிருந்தது. கட்டடக்கலைக்கு முக்கியமான உதாரணங்கள் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஜாமி மஸ்ஜித் குல்பர்காவில் இருக்குது, கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்தில் இருக்குது, கோல் கும்பாஸ் பிஜப்பூரில் இருக்குது, சாண்ட் மினார் பீடாரில் இருக்குது. பீடார் சுல்தானோட இந்தோ சாரசெனிக் பாணியில் கட்டடங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக நம்ம பார்த்துக்கிட்ட விஷயங்கள். அடுத்ததாக பாமினி அரசு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது. மேலேயே பார்த்த முகமது கவான் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டதுனால 3ஆம் முகமது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டார். 3ஆம் முகமது காலகட்டத்தில் பாமினி அரசு வீழ்ச்சி அடைய போகுது அப்படின்னு பார்த்தோம். 3ஆம் முகமது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வரைவுக்கு பின்னாடி பாமினி அரசு வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சு. அதுதான் ஸ்டார்டிங். பீஜப்பூர், அகமத் நகர், பெரார், கோல்கொண்டா, பீடார் இந்த 5 சுதந்திர சுல்தானியங்களாக பிரிஞ்சிடும் பாமினி அரசு. பீஜப்பூர் வந்து அப்போ வந்து வலுவடைஞ்சு
பீடாரையும் பெராரையும் இணைச்சிருப்பாங்க. மொத்தமாக 5 சுதந்திர சுல்தானியங்களாக பிரிஞ்சிருக்கும். யாருக்கு அப்புறம் 3ஆம் முகமது மறைவுக்கு பின்னாடி பாமினி அரசு பலவீனம் அடைஞ்சதுனால இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும். பீஜப்பூர், அகமத் நகர், பெரார், கோல்கொண்டா, பீடார், இந்த 5 பகுதி பிரிஞ்சிருக்கும். இந்த 5 பகுதியில் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா பீஜப்பூர் வலுவடைஞ்சதுக்கப்புறமா பீடாரையும் பெராரையும் அதுக்குள்ளே சேர்த்துருப்பாங்க. 1565 அப்படிங்கும்போது தொலைக்கோட்டை போரில் 5 சுல்தானியங்கள் இணைஞ்சு விஜயநகரத்தை தோற்கடிச்சிருப்பாங்க. இது பின்னாடி விஜயநகரத்தோட இதில் பார்க்க முடியும், தெளிவாக பார்க்க முடியும். எப்போ நடந்தது அப்படின்னா 1565. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தக்கான சுல்தானியங்கள் முகலாய பேரரசோடு இணைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த 1565 விஜயநகரத்தை பாமினி அரசு ஜெயிச்சிருந்தாலும் தக்கான சுல்தானியங்கள் அப்படிங்கிறது முகலாய பேரரசில் இணைக்கப்பட்டிருக்கும். அதன் பின்னாடி அடுத்ததாக விஜயநகர பேரரசு. ஸோ பாமினி பேரரசு பார்த்தாச்சு. பாமினி பேரரசில் எத்தனை அரசர்கள் இருந்தாங்க, எப்படி தோல்வி அடைஞ்சது, முகமது கவான் யார், கோல்கொண்டா கோட்டை, இதெல்லாமே பாமினி அரசர்களை பார்த்துருப்போம். அதாவது பாமன் ஷா, ஃபஸ்ட்டு பாமன் ஷா, அடுத்தது முகமது அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா பற்றி பார்த்துருப்போம். அவருக்கு அடுத்ததாக 11 வருஷம் கழித்து 1ஆம் முகமது வந்திருப்பார். அவர் அடுத்தது 3ஆம் முகமது வந்திருப்பார். 3ஆவது முகமது தான் கவான் ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பார். 3ஆம் முகமது அமைச்சர்னு சொல்லக்கூடிய கவான் சிறப்பாக இருந்திருப்பார். கவானை கொன்னதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் முகமது கிட்ட அந்த அப்படியே அவர் இறந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஒவ்வொன்றா தோல்வி அடைஞ்சிட்டே வந்திருக்கும், வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வந்திருக்கும். அடுத்ததாக விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத மேலே அறிமுகத்திலே நம்ம பார்த்துருப்போம். ஹரிகரர் மற்றும் புக்கர்னு சொல்லுவோம். சங்கம வம்சத்தை சேர்ந்த ஹரிகரர் மற்றும் புக்கர் இவங்க தான் 1336 நிறுவியிருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து 10 வருஷம் கழிச்சு தான் பாமினி அரசே வந்திருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயநகர பேரரசு உருவாகிருக்கும் 1336. இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஹொய்சால அரசர் இடத்துல பணி செஞ்சுருப்பாங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். அதாவது சங்கமரின் புதல்வர்கள்னு சொல்லக்கூடிய சங்கம அரசோட வாரிசுகள் ஹரிகரும் புக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா யார் இடத்துல பணி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹொய்சால அரசர் இடத்துல பணி செஞ்சவங்க. ஹொய்சால அரசர் அப்படிங்கும்போது 3ஆம் பல்லாளர். இவர் மதுரை சுல்தானால் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி தான் விஜயநகர பேரரசு தோன்றி இருக்கக்கூடும்னு சொல்லப்படுது. அது வரைக்கும் இவங்க யார்கிட்ட பணி செஞ்சாங்க, ஹொய்சால அரசர்கிட்ட பணி செஞ்சாங்க. அவரை மதுரை சுல்தான் கொன்னதுனால தான் 1336 சங்கமத்தரோட, அதாவது சங்கம வம்சத்தோட ஹரிகரரும் புக்கரும் விஜயநகர பேரரசு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொடக்க தலைநகரம் அப்படிங்கும்போது விஜயநகர பேரரசு விஜயநகரத்தை ஃபஸ்ட்டு தலைநகரமாக வைக்கல. அதுக்கு முதல்ல என்ன இருந்தது அப்படின்னா துங்கபத்திரை நதியோட வடக்கு கரைன்னு சொல்லக்கூடிய அனகொண்டி, இதுதான் முதல்ல தலைநகரமாக இருந்தது. பின்னாடி தான் தலைநகரம் மாற்றப்பட்டுச்சு. எங்கே அப்படின்னா ஹொசபட்னா, அம்பிக்கு அருகே இருக்கு இல்லையா, அந்த ஹொசபட்னா, அதாவது துங்கபத்திரை நதியோட தென்கரைக்கு மாற்றப்படுது பின்னாடி தலைநகரம். முதல்ல வடகரையில் இருக்குது, துங்கபத்திரை ஆறு தான் மெயின். அதோட வடக்கு கரையில் இருக்கிறது தான் அனகொண்டி. அனகொண்டியில் தான் ஃபஸ்ட்டு விஜயநகரத்தோட தலைநகரம் இருக்குது. அடுத்ததாக பின்னாடி தான் மாற்றப்படுது, தெற்கு கரைக்கு மாற்றப்படுது. தெற்கு கரைன்னு பார்க்கும்போது ஹொசபட்னாவுக்கு மாற்றப்படுது. இந்த விரிவாக்கப்பட்ட தலைநகருக்கு தான் விஜயநகரம்னு பெயர் சூட்டியிருப்பாங்க. ஹொசபட்னா விரிவாக்கப்பட்டுருச்சு இல்லையா பின்னாடி, இதை தான் விஜயநகரம்னு பெயர் சூட்டியிருப்பாங்க. விஜயநகரம்னு பெயர் சூட்டியிருப்பாங்க. அதே மாதிரி விஜயநகர பேரரசு அப்படிங்கும்போது 4 வம்சங்கள் இருக்கும். விஜயநகர பெயர் சூட்டுறதுக்கப்புறம் வம்சம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த வம்சத்தோட பேர் என்ன அப்படின்னா சங்கம வம்சம். ஹரிகரருக்கு எப்போ முடிசூட்டு விழா நடக்குது அப்படின்னா 1346 நடக்குது. 36 விஜயநகரம் தோன்றினாலும் ஹரிகரருக்கு எப்போ முடிசூட்டு விழா நடக்குது அப்படின்னா 1346 தான் நடக்குது. விஜயநகர அரசர்கள் தங்களை கர்நாடக விஜயநகர அரசர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. இவர்களோட அரச முத்திரை இருக்கு இல்லையா, விஜயநகர அரசோட அரச முத்திரை அப்படிங்கும்போது சாளுக்கிய வம்சம் இருக்கு இல்லையா, அந்த சாளுக்கிய வம்சத்தோட முத்திரையை தான் அரச முத்திரையாக பயன்படுத்தியிருப்பாங்க. இவங்களது மொத்தம் 4 வம்சம்னு பார்த்தோம்.
ஸோ அந்த 4 வம்சம் அப்படிங்கும்போது யாரோட வம்சத்தோட அந்த முத்திரையை வந்து அரச முத்திரையாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சாளுக்கியர் இருக்காங்க இல்லையா, ரெண்டாவதாக சொல்லுவோம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சாளுக்கிய வம்சத்தை வந்து அவங்களோட முத்திரை பன்றி அதை தான் வந்து அரச முத்திரையாக பயன்படுத்தியிருப்பாங்க. பன்றி அப்படின்னா வராகம்னு சொல்லுவோம். விஜயநகர அரசு அப்படிங்கிறது 4 அரச வம்சங்களால் ஆளப்பட்டது. பாமினி அப்படிங்கும்போது இந்த 3 அரசர்களை பார்த்துருப்போம். இங்கே 4 அரச வம்சங்களே இருக்கும். என்னென்ன வம்சம் அப்படின்னா, இது ஒரு புக் பேக் கொஸ்டின். விஜயநகர அரசர்கள் சாளுக்கியரின் முத்திரையான பன்றி உருவத்தை தங்களது அரச முத்திரையாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. விஜயநகர அரசரோட அரச முத்திரை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பன்றி. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இந்த பாக்ஸ்குள்ளே வித்யாரண்யரை பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம முதல்ல இதை முடிச்சுட்டு இந்த பாக்ஸை பார்க்கலாம். இந்த அரசுகள் இருக்குது இல்லையா, அதை வந்து காலவரிசைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான் நமக்கு. விஜயநகரம் அப்படிங்கும்போது 4 அரச வம்சங்களால் ஆளப்பட்டது. விஜயநகர அரசு அப்படிங்கிறது 4 அரச வம்சம்னு இருக்கு இல்லையா. அங்கே கொஸ்டினில் வந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க, இல்லைன்னா ஏதாவது காரணம் கூற்று அதில் கொடுத்துருப்பாங்க. விஜயநகர அரசு வந்து 5 அரச வம்சத்து அரசர்களால் ஆளப்பட்டது, 300 ஆண்டுகளுக்கு மேலாகன்னு கொடுத்துருப்பாங்க. கிடையாது. விஜயநகர அரசு அப்படிங்கிறது 4 அரச வம்சத்து அரசர்களால் ஆளப்பட்டது தான். அது 300 ஆண்டுகள் தான். அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. 5 அரச வம்சம்னு கொடுத்துருப்பாங்க. கிடையவே கிடையாது. 4 அரச வம்சம் தான். ஒன்று சங்கமம், இன்னொன்று சாளுவ, இன்னொன்று துளுவ, 4வது ஆரவீடு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சங்கு அப்படிங்கிறத ஷாலு கையில் எடுத்து துளுக்கிட்ட கொடுத்து ஆராவோட வீட்டில் வைக்க சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த வம்சத்தை நம்ம வரிசைப்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு சங்கு கிடைக்கிது. சங்கு ஷாலு எடுக்கிறா, ஷாலு எடுத்து துளுக்கிட்ட கொடுக்குறா, துளுக்கிட்ட கொடுத்து ஆராவோட வீட்டில் வைக்க சொல்கிறா. இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த அரச வம்சங்கள் வந்து எத்தனை ஆண்டுகள் இருந்தது அப்படிங்கும்போது, சங்கம வம்சம் 1336 1485 வரைக்கும் இருந்துச்சு. 36 to 85 வரைக்கும் இருந்துச்சு. 485 வரைக்கும் இருந்தது. சாளுவ வம்சம் அப்படிங்கிறது குறுகிய காலகட்டம் தான் இருந்தது. 1485 to 1505 குறுகிய காலகட்டத்தில் இருந்தாலும் இவங்களோட முத்திரையை தான் அரச முத்திரையாக நம்ம பயன்படுத்தியிருக்காங்க விஜயநகர பேரரசுக்கு. 485 to 505 அப்படிங்கும்போது. அடுத்ததாக துளுவ வம்சம். துளுவ வம்சங்கும் போது ஒரு 65 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 1505 1570 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆரவீடு வம்சம். ஆரவீடு வம்சங்கும் போது 1570 1650 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. நாம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம், விஜயநகர பேரரசு அப்படிங்கும்போது பாமினி அரசுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 1300 அங்கே 47னா இங்கே 36லேயே வந்துருச்சு. அதே மாதிரி இறுதியாக முடிகிற கட்டது அப்படிங்கும்போது 1650. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இவங்க இந்த அரசு இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வரிசைப்படுத்துறதுக்கு. ஆண்டுகள் கொடுத்து வரிசைப்படுத்தினாலும் சரி, இல்லை சங்கு எடுத்து சாலு துளுக்கிட்ட கொடுத்து ஆராவோட வீட்டில் வைக்கிற சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. இது ஒரு புக் பேக் கொஸ்டினாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வம்சங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாண்டியர், தமிழகத்தோட பாண்டியர், கர்நாடகத்தோட ஒய்சாளர், காகத்தியர், ஆந்திரத்தோட காகத்தியர், இந்த அரசுகள்லாம் டில்லி சுல்தானிய படையெடுப்புகளால் அழிஞ்சிட்டு இருந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்படின்னா அரசியலில் வெற்றிட ஏற்பட்டுருச்சு. அந்த வெற்றிட சூழலில் தான் பார்த்திங்க அப்படின்னா சங்கம வம்சத்தோட ஹரிஹரரும் அவரோட சகோதரர்கள்னு சொல்லக்கூடிய 5 பேரும் தங்களோட பகுதிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கும் விரிவாக்கம் செய்கிறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா யாரும் இல்லை, அங்கே ஒரு வெற்றிடர் தோன்றிருச்சு. டெல்லி சுல்தானியர்களால் பாண்டியராகட்டும் ஹொய்சாளராகட்டும் இவங்கெல்லாம் ரொம்ப அங்கே கேப் விட்ருச்சு. அங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சதுனால அங்கே கேப் இருந்துச்சு. அடுத்து ஒரு அரசு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒய்சாளர்கிட்ட பணியில் இருந்தவங்க அவங்களும் தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க இல்லையா. அதனால் அவங்க பணியில் இருந்தாங்க, ஒய்சாளர்கிட்ட பணியில் இருந்தாங்க நம்ம பார்த்தோம். அது ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் பார்த்தோம். ஸோ அங்கே அவங்கெல்லாம் தோல்வி அடைந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை அவங்க ஏதாவது அந்த கேப்பு ஃபில் பண்ணுறதுக்காக இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட 5 சகோதரர்கள்லாம் சேர்ந்து அந்த பகுதிகளை ஒருங்கிணைக்கிறது, விரிவாக்கம் செய்கிறது, அதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு சங்கம வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மதுரை சுல்தானம் பார்த்தீங்க அப்படின்னா 1335. இது ஜலாலுதீன் அங்கேயே பார்த்துட்டோம், பாண்டியர்கள் பார்க்கும் போதே பார்த்துட்டோம்.
ஸோ அதுவாகட்டும், மதுரை சுல்தான் ஆகட்டும், பாமினி அரசாகட்டும், டில்லியோட பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திர அரசுகள் ஆயிடுறாங்க. அதனால தான் பாமினி அரசே வந்துச்சு. ஜாபர் கான் வந்து அறிவிச்சுக்கிட்டாரு, தன்னைத்தானே வந்து அரசராக அறிவிச்சுக்கிட்டாரு. அங்கே ஜலாலுதீன் வந்து மதுரையில் வந்து தன்னைத்தானே அரசராக அறிவிச்சுட்டாரு. அதனால் தில்லி சுல்தான் அப்படிங்கிறது பலவீனம் ஆயிடுச்சு. பலவீனமானதுனால தென்னிந்தியாவை மறுபடியும் பிடிக்கக்கூடிய முயற்சியில் அவங்க தில்லி சுல்தானே ஈடுபடலை. இந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 40 ஆண்டுகளில் இந்த டைமிங்கில் இந்த டில்லி சுல்தான் வந்து பலவீனம் அடைஞ்சதுனால 40 ஆண்டுகளில் விஜயநகர அரசு பார்த்திங்க அப்படின்னா சிற்றரசிலிருந்து பெரிய பேரரசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்நாடகாவோட ஹொய்சாளர்களோட இதய பகுதியை விஜயநகர அரசோடு இணைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கர்நாடகாவோட கடற்கரை பகுதிகள் இது எல்லாத்தையுமே கைப்பற்றுறாங்க சங்கம் அரசர்கள். முதலாம் புக்கரோட காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் தொண்டை மண்டல பகுதி மீது கவனம் செலுத்தப்படுது. தொண்டை மண்டலத்தை யார் அப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா சம்புவராயர். இது சம்புவராயரை நம்ம பாண்டியர்கள் பார்க்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தொண்டை மண்டலத்தை ஆண்ட சம்புவராயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மேலே அதாவது சவுத் சைடில் வந்து இவங்க கவனம் வருது. யார் காலகட்டத்தில்? சங்கமரோட புத்திரர் புக்கர் காலத்தில் வந்து அவங்க கவனமெல்லாம் இந்த பக்கம் வருது, தொண்டை மண்டல சைடு வருது. அப்போ வந்து ஆண்டது அதை சம்புவராயர் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை தோற்கடிக்கிறதுக்காக யார் வராங்க அப்படின்னா கம்பனர் வராரு. கம்பனர் அப்படின்னா குமார கம்பனர்னு சொல்லுவோம். குமார கம்பனர் மற்றும் அவரோட தளபதி, நம்பிக்கைக்குரிய தளபதி மாரையா நாயக்கர், இவங்க வந்து வெற்றிகரமாக படையெடுக்கிறாங்க. யார் மேலே அப்படின்னா சம்புவராயர் மேலே. 1370 அப்படிங்கும்போது குமார கம்பனர் 1370 அப்படிங்கும்போது குமார கம்பனர் இருக்கார் இல்லையா, அவர் மதுரையோட சுல்தானை கொன்னுட்டு சுல்தானோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராரு. சவுத் சைடில் இவர் கவனம் திரும்புது. சவுத் சைடு கவனம் திரும்பும்போது 1370 அப்படிங்கும்போது 335 ஜலாலுதீன் இருக்காருன்னு பார்த்தோம் நாம். மதுரையோட சுல்தானா தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாருன்னு. ஸோ அவரோட ஆட்சியை முடிவு கொண்டு வரது, அங்கே ஆட்சியை முடிவு கொண்டு வரது யார் அப்படின்னா குமார கம்பனர் தான். குமார கம்பனர் வந்து மதுரையோட சுல்தானை கொன்னுட்டு சுல்தானி ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வந்துடுறாரு. இது அவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, கங்காதேவி, குமார கம்பனோட மனைவி கங்காதேவி சமஸ்கிருதத்தில் எழுதிய மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் பதிவு செஞ்சுருக்காங்க. யார் வந்து, அதாவது புக் பேக் கொஸ்டினில் இருக்குது, கங்காதேவி வந்து எந்த நூலில் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. மதுரா விஜயம், அந்த நூலோட பேர் என்ன? மதுரா விஜயம். இது ஒரு புக் பேக் கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. மதுரை சுல்தான் வீழ்ந்ததுக்கப்புறமா பாண்டிய நாடு வந்து உடனே விஜயநகரத்தோடு இணைக்கப்படலை. சுமார் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் 1370 வந்து அவர் வந்து சுல்தானை கொன்றுறாரு குமார கம்பனர். அதுக்கப்புறம் உடனே வந்து அது வந்து விஜயநகர அரசோடு சேர்க்கப்படலை பாண்டிய நாடு. ஒரு 100 வருஷம் கழித்து 1500 அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாடு விஜயநகர பேரரசோட ஒரு பகுதியாக இணையுது. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தோட வடபகுதி மற்றும் காவேரி வடிநிலம் வரை இருக்கக்கூடிய மத்திய பகுதி மட்டும்தான் சங்கம சாளுவ வம்சங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. வித்யாரண்யர் யார் அப்படின்னு இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. வித்யாரண்யர் அப்படிங்கிறவர் சில மரபு கதைகளின்படி மாதவர், வித்யாரண்யர்னு சொல்லக்கூடியவங்க மாதவர் ஹரிகரையும் புக்கரையும் அறிவுறுத்துறாரு. என்ன அப்படின்னா, அவங்களோட அறிவுறுத்தல், வித்யாரண்யரோட அறிவுறுத்தலுக்கு இணங்க ஹரிஹரரும் புக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான் துக்ளக்கிடத்தில் செய்து வந்த பணியிலிருந்து விலகி சுல்தானால் சிறைபிடிக்கப்பட்ட போது முஸ்லீம் மதத்துக்கு மாறி இருந்தாங்க. யார் அப்படின்னா விஜயநகர பேரரசை ஸ்டார்ட் பண்ண ஹரிஹரரும் புக்கரரும் தான். சுல்தானால் கைது பண்ணப்பட்ட போது முஸ்லீம் மதத்துக்கு மாறி இருந்தாங்க. இவரோட அறிவுரையின் படி பார்த்தீங்க அப்படின்னா மீண்டுமா இந்துக்களுக்கு மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூறப்படுது. விஜயநகர பேரரசு நிறுவியதில் வித்யாரண்யர் முக்கிய பங்காற்றினார்னு சொல்லப்படுது. ஆனால் இது சந்தேகத்துக்குரியது அப்படிங்கிறாங்க. ஏன்னா விஜயநகர பேரரசு அப்படிங்கும்போது 1336 உருவாச்சு.
இவர் 14ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு 60 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இவர் இருந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. இவர் எப்படி வந்து விஜயநகர பேரரசருக்கு உருவாகிறதுக்கு முக்கிய பங்காற்றிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க நமக்கு. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க வித்யாரண்யரை பற்றி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விஜயநகரும் பாமனியும் எப்படி மோதிக்கிட்டாங்கன்னு பார்க்க போகிறோம். 2 பேருமே தொடக்கத்துலேருந்தே மோதிக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம்னு எதை சொல்லலாம். இவங்க 2 பேரும் விஜயநகரம் ஆகட்டும் பாமினி ஆகட்டும் தொடக்கத்திலேருந்தே மோதிக்கொண்டதுக்கான காரணம் அப்படின்னா ஒரு இடங்களை ரெய்ச்சூர் அப்படிங்கிற இடங்களை கைப்பற்றுறது, கப்பம் வசூலிக்கிறது, குதிரை வாணிகத்தில் கட்டுப்பாடு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக 2 பேரும் தகராறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெய்ச்சூர் அதாவது கிருஷ்ணா துங்கபத்திரை இடைப்பட்ட பகுதி இது முக்கிய தகராறாக பார்க்கப்படுது. இந்த பகுதிக்காக தான் 2 பேரும் அதிகமாக அடிச்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கப்படுது. இருவரும் முழுமையான வெற்றி இது வரைக்கும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரியும், சிறு வெற்றிகளாக இருந்தாலும் அதில் வந்து பெருமளவு ரத்தம் சிந்தப்பட்டதாகவும் சின்ன சின்ன வெற்றியாகவே இருந்திருந்தாலும் அதில் அதிக அளவு உயிர் சேதம் நடந்திருக்கிறதாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு மதப்பகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து முஸ்லீம் மதப்பகைன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் அரசுகள் சில நேரங்களில் விஜயநகரத்துக்கும் சில நேரங்களில் அவங்களோட எதிரிகளுக்கும் ஆதரவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒரு மத பிரச்சனையே கிடையாது, இடப்பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. குதிரை வாணிக கட்டுப்பாட்டுக்கான போட்டியும் போர்களுக்கு முக்கிய காரணம். இடம் மட்டும் இல்லை, அந்த ரெய்ச்சூர் இடம் மட்டும் இல்லை, குதிரை வாணிகம் நடக்குது இல்லையா, அதை யார் கண்ட்ரோலில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான போருக்கான காரணமாக பார்க்கப்படுது. தொடர்ந்து போர் நடந்தாலும் கிருஷ்ணா நதி அப்படிங்கிறது 2 பேரையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடாக தான் இருந்துச்சு. இங்கே இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கம வம்சம் இது எது வரைக்கும் நடந்தது அப்படின்னா சங்கம வம்சம் 2ஆம் தேவராயர் தலை தூக்குற வரைக்குமே இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருந்திருக்கு. 2ஆம் தேவராயர் அப்படிங்கும்போது 1422 to 1466 வராரு. இவர் சங்கம வம்சத்தை சேர்ந்தவர் தான். ஹரிஹரர் புக்கரர்னு சொல்ல மாதிரி அவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேவராயர் உள்ளே வராரு. இரண்டாம் தேவராயர்னு சொல்லக்கூடிய போது அவரோட காலகட்டம் 1422 to 66. ஆந்திராவோட கடற்கரை பகுதிகளில் அதிகரித்ததுக்கான போட்டி அப்படிங்கும்போது ஒரிசாவை சேர்ந்த கஜபதி அரசுக்கும் விஜயநகருக்கும் இடையே நடைபெற்றது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஆந்திராவோட கடற்கரை பகுதிகளில் அதிகாரத்துக்கான போட்டி நடக்குது. ஒரிசாவை சேர்ந்த கஜபதி அரசுக்கும் விஜயநகரத்துக்கும் இடையே நடைபெற்றது நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு உண்மையான விஷயமே. ஆனால் அங்கே நமக்கு புக் பேக் கொஸ்டினில் பாமினி அரசுக்கும் ஒரிசாவை சேர்ந்த கஜபதி அரசுக்கும் ஃபைட் நடந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இந்த பிரச்சனை ஆந்திராவோட கடற்கரை பகுதி அதிகாரத்துக்கான போட்டி ஒரிசாவை சேர்ந்த கஜபதி அரசுக்கும் விஜயநகரத்துக்கும் இடையில தான் நடந்தது. துங்கபத்திரைக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையில வந்து பாமினிக்கும் விஜயநகருக்கும் நடந்தது. அதே மாதிரி ஆந்திராவோட கடற்கரை பகுதி இருக்கு இல்லையா, அது யாருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டி ஒரிசாவை சேர்ந்த கஜபதி அரசுக்கும் விஜயநகரத்துக்கும் இடையில தான் நடந்தது. அந்த கடற்கரை பகுதிகள் என்ன, யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி சங்கம வம்ச அரசர்களில் மிக சிறந்த அரசர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. இதில் 2ஆம் தேவராயர் அப்படிங்கிறது ஆன்சர். அது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. 2ஆம் தேவராயர் அப்படிங்கும்போது 1422 to 46 ஓரியர்களை சில போர்களில் தோற்கடிச்சிருப்பார். இந்த போர்கள் அனைத்துமே வந்து கப்பம் செய்வதற்காக நடைபெற்றதை தவிர இடங்களை கைப்பற்றுறதுக்கான காரணமே கிடையாது. இடங்களை அந்த அரசோடு சேர்த்துக்கிறதுக்கெல்லாம் இல்லை. அந்த இடத்துலேருந்து கப்பம் மட்டும் வரி வசூல் மட்டும் பண்ணால் போதும், வசூலிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சண்டை இருந்துச்சு.
இரண்டாம் தேவராயர் தான் சிறந்த சங்கம் வம்ச அரசர்னு குறிப்பிடப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவரோட படையில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை தன்னோட படையில் சேர்த்திருப்பார் இரண்டாம் தேவராயர். இரண்டாம் தேவராயர் யார்? ரொம்ப முக்கியம். 1422 1446 இவர் சங்கம வம்சத்தை சேர்ந்தவர். இவர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை வந்து தன்னோட படைகளை சேர்த்திருப்பார். இரண்டாம் தேவராயர் காலத்தில் தான் வந்து பாரசீக நாட்டோட தூதுவர் அப்துல் ரஷாக் கொச்சியோட சாமரி அரசவைக்கும் விஜயநகரத்துக்கும் வருகை தந்திருப்பார். இதுவும் நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். ஒரு காரணம் கூற்று மாதிரி கேட்டிருப்பாங்க. பாரசீக நாட்டிலேருந்து இந்த தூதுவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. விஜயநகர அதாவது சாமரோட அரசவைக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது சரி, இது ஒரு கூற்று, சரியானவற்றை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் இரண்டாம் தேவராயரோட காலத்தில் இங்கே வந்த பாரசீக நாட்டோட தூதுவர்னு அதாவது பாரசீக நாடு அப்படிங்கும்போது அப்துல் ரஷாக் தான். இது பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. அப்துல் ரஷாக் பார்த்தீங்க அப்படின்னா கொச்சியில் சாமரோட அரசவைக்கும் விஜயநகரத்துக்கும் வருகை தந்தார். இவர் அந்த ரெண்டாம் தேவராயர் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை அரசர்கிட்டருந்து கப்பமும் வாங்கியிருப்பார். தேவராயரோட வீழ்ச்சிக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னா வாரிசுரிமை சண்டைகள் நடந்திருக்கும். தேவராயர் அப்படிங்கும்போது யார் யார் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அவரோட வீழ்ச்சிக்கு பின்னாடி வாரிசுரிமை சண்டைகள் நடந்திருக்கும். திறமையற்ற அரசர்கள் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரிசாவோட கஜபதி அரசர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆந்திராவோட கடற்கரை பகுதியில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. கஜபதி படைகள் அப்படிங்கும்போது 1460-65 திருச்சிராப்பள்ளி வரைக்கும் படையெடுத்து கோவில்களை கொள்ளையற்றிருப்பாங்க. அங்கே வந்து மாலிக் அவர் வந்து மதுரை வரைக்கும் வந்து சொக்கநாதர் கோயிலை வந்து கொள்ளையடிச்சிருப்பார், சிதைச்சிட்டு கொள்ளையடிச்சிருப்பார். இங்கே ஒரிசாவிலிருந்து கஜபதி அரசர்கள் வந்திருப்பாங்க, திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வந்திருப்பாங்க. இங்கே வந்து கோயில்கள் எல்லாம் கொள்ளையிட்டு போயிருப்பாங்க. 1460-65 அங்கே 1311 வந்திருக்கும். அந்த கோயிலில் மதுரை கோயில் இருக்கும்போது அங்கே 11 நடந்திருக்கும். இங்கே 1460-65 நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தஞ்சாவூர் திருச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு மன்னர்கள் திருமலை தேவர், கோனேரி தேவர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஜபதி படைகள் அதாவது விஜயநகர பேரரசு அப்படிங்கும்போது கொஞ்சம் வாரிசு சண்டையினாலையும் திறமையற்ற அரசர்களாலையும் இந்த காலகட்டத்தில் இருந்ததுனால தஞ்சாவூர் திருச்சி பகுதியில் சேர்ந்த சிறு மன்னர்களாக இருக்கக்கூடிய திருமலை தேவரும் கோனேரி தேவரும் 10 ஆண்டுகள் வந்து சுதந்திரமாக ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாலுவ வம்சம் உள்ள வருது. சாலுவ நரசிம்மர் வராரு. நமக்கு சங்கம வம்சம் முடிஞ்சிருச்சு. ஹரிஹரர், புக்கரர், இரண்டாம் தேவராயர் இவங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1485-505 இந்த காலகட்டத்தை சாலுவ வம்சம்னு சொல்லுவோம். சாலுவ வம்சத்தோட நரசிம்மர் 1485 கஜபதிகளை வென்று ஆந்திராவோட கடற்கரையை மீட்டெடுக்கிறாரு. இவர் மீட்டெடுத்ததுக்கப்புறம் தான் சாலுவ வம்சத்தை தொடங்குறாரு. இவரோட தளபதி இருக்கார் இல்லையா, சாலுவ நரசிம்மரோட தளபதி ஒருத்தர் இருக்கார், நரசநாயக்கர்னு சொல்லுவோம். நரசிம்மர் சாலுவத்தோட நரசிம்மர், அவரோட தளபதி நரசநாயக்கர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தென்பகுதியில் நடக்கக்கூடிய கலகங்களை அடக்கிறாரு நாயக்கர் அவர்கள். நரசிம்மரோட மரணம் நடக்குது 1491. நம்ம சாலுவ வம்சம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எப்போது 1485 சாலுவ வம்சத்தை சேர்ந்த நரசிம்மர் தொடங்குறாரு. 1491 அப்படிங்கும்போது மரணம் அடைஞ்சிடுறாரு. ஒரு 6 ஆண்டு காலம்தான் மரணம் அடைஞ்சிடுறாரு. அப்போ வந்து நரசிம்மரோட பசங்களை சின்னவங்களாக இருந்ததுனால தளபதி நரசநாயக்கர் இருக்கார் இல்லையா, அவரிடத்துல அதிகாரம் போகுது. நரசநாயகர் வந்து அவரோட காலம் முடிகிற வரைக்குமே, அவர் இறக்குற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சாலுவ வம்சத்தை அந்த நாட்டை வந்து காப்பாற்றிட்டுருக்காரு. அடுத்ததாக துளுவ வம்சம் தொடக்கமடையுது. இதுதான் சாலுவ வம்சத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டே இதுதான். சாலுவ நரசிம்மர் வந்து 1485 ஒரிசாவோட கஜபதி அரசர்களை தோற்கடித்து ஆந்திராவோட கடற்கரையை மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுக்கும் போது இவரோட தளபதி யாராக இருக்காங்க, நரசநாயக்கராக இருக்கார். அப்போ வந்து உள்ளூரில் நடக்கிற தென்பகுதி கழகங்களை நரசநாயக்கர் அடக்கிறாரு. 1491 அப்படிங்கும்போது நரசிம்மர் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. அவர் மரணம் அடைஞ்சால் அவர் பசங்க தான் வரணும். பசங்க சின்னவங்களாக இருக்கங்காட்டியும் என்ன நடக்குது, அதிகாரம் வந்து நரசநாயக்கர் இடத்துல போகுது. அவர் வந்து அந்த இதை வந்து நாட்டை வந்து அவர் சாகிற வரைக்குமே நாட்டை வந்து காப்பாற்றிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா
துளுவ வம்சம் தொடங்குது. துளுவ வம்சங்கும்போது நரசிம்மர் இருக்கார் இல்லையா, சாளுவ நரசிம்மர், அவரோட மகன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. சின்ன பசங்களாக இருந்தவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க. 1505 அப்படிங்கும்போது பெருசாக ஆகிட்டாங்க. வீர நரசிம்மர் தான் வந்து அவரோட மகன். அவர் தான் முதல்ல தொடங்குறாரு. வீர நரசிம்மர் தான் முதல் மகன். அவர் வந்து சாளுவ வம்சத்தை தொடங்குறாரு. துளுவ வம்சத்தை தொடங்குறாரு. சாளுவ வம்சத்தை அப்பா நரசிம்மர் தொடங்குறாரு. துளுவ வம்சத்தை வீர நரசிம்மர் தொடங்குறாரு 1505. அவரோட இறப்புக்கு அப்புறமா இவரை தொடர்ந்து வீர நரசிம்மர் இருக்கார். இவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரது தம்பி கிருஷ்ணதேவராயர் அரியணை ஏறுறாரு. இங்கே நமக்கு துளுவ வம்சத்தோட கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் படித்ததெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆயிரத்தி 1505 அப்படிங்கும்போது மூத்த மகன் சாளுவ நரசிம்மரோட மூத்த மகன்னு சொல்லக்கூடிய வீர நரசிம்மர் பெரிய ஆள் ஆகிட்டார். பெரிய ஆள் ஆனோடனே இவர் அரியணை ஏறுறாரு. அரியணை இவர் ஏறினதுக்கப்புறமா தான் துளுவ வம்சம் தொடங்குது. சங்கமம், சாலு, துளுவ வம்சம் தொடங்குது. துளுவ வம்சத்தை இவர் தான் தொடங்குறாரு. வீர நரசிம்மர் தான் தொடங்குறாரு. இவருக்கு அடுத்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தம்பி கிருஷ்ணதேவராயர் வந்து அரியணை ஏறுறாரு. கிருஷ்ணதேவராயர் அரியணை ஏறும்போது 1509 to 1529 வரைக்கும் இவரோட காலகட்டம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறவர் விஜயநகரத்தோட மகத்தான மன்னர்னு சொல்லக்கூடியவர். இவர் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தந்தை நரசிம்மருக்கும் வீர நரசிம்மருக்கும், அதாவது அண்ணன் வீர நரசிம்மரும் இவங்க அமைச்ச வலுவான இராணுவ அடித்தளத்தின் மீது பேரரசை கட்டிட்டு போகிறாரு. ஆட்சியோட தொடக்கத்தில் கிருஷ்ணதேவராயர் யாரை தோற்கடிக்கிறாரு அப்படின்னா உம்மத்தூரோட குறுநில மன்னனை தோற்கடிக்கிறாரு. ஆட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணனும் அப்பாவும் எப்படி வழி நடத்துனாங்களோ அதன் அடிப்படையில் பேஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேரரசை கட்டமைக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் தொடக்கத்தில் உம்மத்தூரை சேர்ந்த குறுநில மன்னன் இவரை வந்து தோற்கடிக்கிறாரு. கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரிசாவோட கஜபதி அரசர்களோட இவரும் பல யுத்தங்களை நடத்துகிறாரு. அந்த டைமில் உதயகிரி கோட்டை உட்பட பல கோட்டைகளை கைப்பற்றுறாரு. அந்த வெற்றியை பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி தூண் சிம்மாசத்தில் நிறுவுறாரு. பல வெற்றிகள் கிடைக்கிது இல்லையா, அந்த உதயகிரி கோட்டை உட்பட பல கோட்டைகளை கைப்பற்றுறாரு. அதனோட வெற்றி தூணை பற்றி எங்கே நிறுவுறாரு அப்படின்னா சிம்மாச்சலத்தில் நிறுவுறாரு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. கிருஷ்ணதேவராயர் வந்து அவரோட வெற்றி தூணை எங்கே நிறுவுறாரு அப்படின்னா சிம்மாசத்தில் நிறுவுறாரு. சிம்மாச்சலம். தொடர்ந்து வந்து பாமினி அரசர்களிடத்தில் யுத்தம் செய்கிறாரு. கிருஷ்ணதேவராயரும் வந்து பாமினி அரசர்களிடத்தில் யுத்தம் செய்கிறாங்க. பரம்பரை எதிரி இல்லையா பாமினி சுல்தான்கள். தொடர்ந்து இவருக்கும் அந்த யுத்தம் நடக்குது. பாமினி படைகள் வந்து ஆண்டுதோறும் விஜயநகரை வந்து ஊடுருவுவாங்க. இந்த டைமில் நமக்கு போர்ச்சுகீஸர் வராங்க. போர்ச்சுகீஸர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஜயநகருக்கு இராணுவ உதவி செய்கிறாங்க. அதனால் பக்தரில் ஒரு கோட்டையை கட்டிக்கிறேன் அப்படிங்கிற உரிமையும் பெறுறாங்க. விஜயநகருக்கு போர்ச்சுகீஸர் வந்து இராணுவ உதவி செஞ்சுட்டு அதுக்கு வந்து ஒரு பதிலாக பக்தரில் கோட்டை ஒன்று அமைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உரிமை கேட்குறாங்க. கிருஷ்ணதேவராயோட வெற்றிகள் பார்த்தீங்க அப்படின்னா தக்காணத்தோட சுல்தான் அரசுகளை ஒற்றுமை கொள்ள செய்தது. இவரோட வெற்றி அரசு வரிசையாக வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பாமினி அரசருக்கு இல்லையா தக்கான பகுதியில் அவங்களாம் வந்து ஒன்று சேர்றாங்க. இவர் மகத்தான அரசர்னு சொல்கிறதுக்கு அந்த போர்கள் மட்டும் காரணம் இல்லை, கோயில்களுக்கு கொடுத்த பெரும் கொடையும் காரணம். ஸ்ரீசைலம், திருப்பதி, காளகஸ்தி, ஸ்ரீசைலம் ஆகட்டும், திருப்பதி, காளகஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சைவ வைணவ கோயில்களுக்கு கிருஷ்ணதேவராயர் வந்து பெரும் கொடையளிக்கிறார். பெருமளவில் கொடையளிக்கிறாரு. பல கோவில்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுப்பின கோபுரங்கள் இன்றைக்கும் இருக்குது. கிருஷ்ணதேவராயர் அவர்களால் எழுப்பப்பட்ட கோவில்கள் பல கோவில்கள் வந்து கோபுரங்கள் இன்றைக்கும் இருக்குது. இந்த டைமில் வெளிநாட்டு பயணிகள் இருக்காங்க இல்லையா, நூனிஸ், பயஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகரோட செழிப்பை பற்றியும் கிருஷ்ணதேவராயரோட ஆளுமையை பற்றியும் பாராட்டி சொல்லியிருப்பாங்க. இவரோட அரசவையில் பார்த்தீங்க அப்படின்னா அல்சானி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, அல்சானி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா இந்த மாதிரி புலவர்கள்லாம் இருந்தாங்க. இந்த புலவர்கள் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயரை பெரும் அறிஞராக கருதப்படுறாரு. ஏன் அப்படின்னா ஆமுக்த மால்யதா அப்படிங்கிற நூலை ஏற்றிருப்பார். ஆண்டாளோட கதை அது ஆமுக்த மால்யதா அப்படிங்கிறது.
அந்த நூலை இயற்றியிருப்பார். இவரோட அரசவையில் வந்து அல்சானி பெத்தன்னா, நந்தி திம்மன்னான்னு பெரிய புலவர்கள் இருந்தாலும் இவரே பெரிய அறிஞர்களாக பார்க்கப்படுறாரு. அந்த காரணம் என்னென்னா ஆமுக்த மால்யதாங்கிற நூலை இயற்றியிருக்காரு. அதனால தான். அடுத்ததாக தலக்கோட்டை போர். இதுதான் நமக்கு விஜயநகர அரசு தோல்வியுற்று பாமினி அரசு எழுச்சி அடைஞ்சிருக்கும். கிருஷ்ணதேவராயர் இறந்துடுறாரு. அவரோட மகளும் சின்னவராக இருக்கிறதுனால சகோதரர் அச்சுதேவராயர் வந்து ஆட்சியில் ஏறுறாரு. நமக்கு இவங்க அப்பா இறக்கும்போது இவங்க 2 பேரும் சின்ன பசங்களாக இருந்தாங்க. நாயக்கர் வந்து நரசநாயக்கர் வந்து ஆட்சியை பிடிப்பார். அடுத்தது அண்ணா 1505 எடுத்து தலை தூக்கிடுவார். துளுவ வம்சத்தை தொடங்கியிருப்பார். கிருஷ்ணதேவராயர் இறந்துடுறாரு. கிருஷ்ணதேவராயர் இறந்ததுக்கப்புறமா இவரோட மகன் எல்லாம் பார்த்தீங்க, கிருஷ்ணதேவராயர் மகன் பார்த்திங்கன்னா சிறு பசங்களாக இருக்கிறதுனால அவரோட சகோதரராக இருக்கக்கூடிய அச்சுதேவராயர் வந்து ஆட்சியில் பிடிக்கிறாரு. அச்சுதேவராயர் ஆட்சியில் இருந்தாலுமே கிருஷ்ணதேவராயரோட மகன் தான் சின்னவன். மருமகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஆட்சி மேலே ஆசை. அதனால் என்ன பண்ணுறாரு, மருமகன் ராமராயர் அந்த சிறுவயது இளவரசனுக்கு பட்டம் சூட்டுவது வழியாக அரசியல் மேலாதிக்கத்தை செலுத்த விரும்புகிறாரு. இருந்த போதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கலை. அச்சுதராயர் தான் வந்து அங்கே ஆட்சியில் இருக்கார். அச்சுதராயருக்கு இது யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செல்லப்பா அப்படிங்கிறவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அச்சுதராயர் கிருஷ்ணதேவராயரோட தம்பி. அண்ணன் மகன் சின்னதாக இருக்கங்காட்டியும் இவர் வரார் ஆட்சிக்கு. பட் மருமகனுக்கு பிடிக்கல. அண்ணனோட மருமகனுக்கு வந்து தான் ஆட்சி பண்ணணும் ஆசை. அவர் யார், மருமகன் ராமராயர். ஆனால் இருந்தாலும் அது நடக்கலை. அச்சுதராயர் தான் வந்து ஆட்சியில் இருக்கார். இவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செல்லப்பா யார் அப்படின்னா சாளுவ நாயக்கர்னு சொல்லுவோம். அவரோட ஆதரவு இருக்கிறது. ஆதரவு இருந்தாலும் இவரே பார்த்தீங்க அப்படின்னா கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். செல்லப்பா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இவர் கிளர்ச்சியில் காலப்போக்கு ஈடுபட்டிருப்பார். அப்புறம் அச்சுதராயர் வந்து அவர் தலைமையில் 2 தட்டு தட்டி பேசாமல் போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. செல்லப்பா அப்படிங்கிறது சாளுவ நாயக்கர்னு கொடுத்துருப்பாங்க, பொறுத்துகளை கொடுத்துருப்பாங்க. செல்லப்பானா யார், எப்படி வந்து பயணிகள் கொடுத்தாங்க இல்லையா, இந்த நாட்டு பயணிகள் இவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லப்பா யாருன்னு கொடுத்துருப்பாங்க. செல்லப்பா யார் நமக்கு, சாளுவ நாயக்கர். இவர் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரு, கிருஷ்ணதேவராயரோட தம்பி ஆட்சியில் இருக்கிறதுக்காக அச்சுதராயருக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இவர் வந்து தமிழகத்தோட பெரும்பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார். காலப்போக்கில் இவரே வந்து கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருப்பார். அதனால் அச்சுதராயர் என்ன பண்ணுவார், பெரும்படையோடு வந்து தென்னகம் வந்து இவர் அடக்கியிருப்பார். அச்சுதேவராயர் பார்த்தீங்க அப்படின்னா பாமினி சுல்தான்களோட சில போர்களை மேற்கொண்டிருப்பார். விஜயநகரம் பாமினிங்கிறது கடைசி வரை அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அச்சுதேவராயர் வந்த காலகட்டத்திலையும் பாமினி சுல்தான்களோட சில போர்களை மேற்கொண்டார். 1542 இவரும் மரணம் அடைஞ்சிடுறாரு. இவர் மரணம் அடைஞ்சதுக்கப்புறமா அவருடைய ஒன்று விற்ற சகோதரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அரச பதவி ஏற்று ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுறார். 1542 70 வரைக்கும் இவருடைய ஒன்று விட்ட சகோதரர். கிருஷ்ணதேவராயர் 565 இறந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1509 to 529 வரைக்கும் கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி காலம்னு பார்த்தோம். இவர் இறந்ததுக்கப்புறமா 1565 காலவாக்கில் அச்சுதேவராயர் வந்து இவர் வந்து ஆட்சியில் வராரு தம்பி. இவரும் இறந்துடுறாரு. இவர் இறந்ததுக்கப்புறமா 1542 அப்படிங்கும்போது இவரோட சகோதரர்னு சொல்லக்கூடிய அவர் ஒருத்தர் வந்து ஒரு பேர் மென்ஷன் பண்ணி உள்ளைங்க. அவரோட சகோதரர் ஒன்று விற்ற சகோதரர் அச்சுதேவராயருக்கு ஒன்று விட்ட சகோதரர்னு சொல்லக்கூடிய அவர் வந்து அரச பதவியை ஏற்று ஏறத்தாழ 542 70 வரைக்குமே வந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஆட்சி அவங்க பண்ணாலும் அரசியல் அதிகாரம் பெரும்பாலும் ராமராயர்கிட்ட தான் இருக்குது. ராமராயர் யார், கிருஷ்ணதேவராயரோட மருமகன். அவர் சின்ன பசங்க, அவர் மைத்துனன் சின்னவனாக இருக்கும்போதே அவருக்கு அரசப்பற்றை சூட்டிட்டு இவர் ஆட்சி பண்ணணும்னு ஆசை. ஸோ அது நடக்கலை அச்சுதேவராயர் இருக்கிற வரைக்கும். ஸோ அவரோட சகோதரர் வந்து எடுத்து நடத்தும் போது இவர் ஆட்சியை வந்து நான் அதிகாரம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி இவர்கிட்ட தான் அரசியல் அதிகாரம்லாம் இருக்குது. பெரும்பாலுமா ராமராயர்கிட்ட தான் அரசியல் அதிகாரம் இருக்குது. ராமராயர் அப்படிங்கும்போது யார் அப்படின்னா ஆரவீடு வம்சம். நமக்கு அந்த சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மருமகனோட வம்சம் வரும்போது அதுதான் ஆரவீடு வம்சமாக வருது. இவங்க கைக்கு ஆட்சி போகுது. ராமராயர் அப்படிங்கிறவர் திறமையான இராணுவ வல்லுனர் ப்ளஸ் பாமினி சுல்தான்களுக்குள்ளேயே ஒருத்தர் மோத செய்யக்கூடிய ராஜதந்திரியும் கூட.
இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போர்ச்சுகீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பீஜாப்பூருக்கு குதிரை அனுப்புறதை தடுத்து நிறுத்துறாரு. பாமினி சுல்தான்களோட ஒரு மாகாணம்னு சொல்லக்கூடிய பீஜாப்பூர், அங்கே குதிரையெல்லாம் அனுப்பக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி போர்ச்சுகீஸர் இடத்துல ஒப்பந்தம் போடுறாரு. பின்னாடி என்ன பண்ணுறாரு, கோல்கண்டா, அகமது நகர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சுல்தான்களோடது. இவங்க இந்த சுல்தான்களுக்கு எதிராக பீஜாப்பூரோட கை கோக்குறாரு. முதல்ல பீஜாப்பூருக்கு குதிரை அனுப்பக்கூடாதுன்னு போர்ச்சுகீஸ் இடத்துல ஒப்பந்தம் போடுறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுல்தான்களுக்குள்ளேயே ஒரு சண்டையை மூட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக கோல்கொண்டா, அகமது நகர் சுல்தான்களுக்கு எதிராக பீஜாப்பூரோட கை கோக்குறாரு. இது சூழ்ச்சி அப்படிங்கிறது தக்கான சுல்தான்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அதாவது கோல்கொண்டா ஆகட்டும், அகமது நகர் ஆகட்டும், பீஜாப்பூர் ஆகட்டும், இது எல்லாமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. விஜயநகருக்கு எதிராக பொதுவான பகை உருவாகுது. இங்கே இத்தனை பேர்த்துக்கிட்டையும் 5 மாகாணங்கள் இருக்குது. இந்த 5 மாகாணங்கள்கிட்டையும் பார்த்திங்க அப்படின்னா தக்கான மாகாணங்கள்கிட்ட பொதுவான ஒரு பகை வந்து வாங்கிக்கிறார் ராமராயர். ஒரு பொதுவான பகையை வாங்கினதுனால தான் நமக்கு தலைக்கோட்டை போரே நடக்குது. அதாவது ராட்சசி தங்கடி அப்படின்னு சொல்லுவோம். தலைக்கோட்டை அப்படின்னு சொல்லலாம், ராட்சசி தங்கதடி போர்னு சொல்லலாம், தங்கடி போர்னு சொல்லலாம். இது எப்போ நடக்குது அப்படின்னா ஜனவரி 23, 1565 நடக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ராமராயருக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப முதிர்வு வயசு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ராமராயரே வந்து படைக்கு தலைவராக தானே வந்து பங்கேற்று நடத்தியிருப்பார், வழி நடத்தியிருப்பார். இருந்தாலும் ஊரில் இறுதியில் தோல்வி அடைஞ்சிருக்கும் விஜயநகரம் அப்படிங்கிறது. ராமராயர் வயசாகி படைத்தலைவராக இருந்தாலும் தோல்வி அடைஞ்சிருப்பார். ராமராயர் கைது செய்யப்பட்டு உடனடியாகவே கொல்லப்பட்டிருப்பார். பாமினி படைகள் அப்படிங்கும்போது முதல் முறையாக அந்த ரேச்சூர் பகுதிக்காக பாமினியும் விஜயநகரம் ஆரம்பத்திலிருந்து அடிச்சுக்கிட்டாலும் இப்போ இவர் ராமராயரால் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். தோல்வி அடைஞ்சது ஆரவீடு வம்சம். ஆரவீடு வம்சத்தால் தோல்வி அடைஞ்சதுனால முதல் முறையாக விஜயநகருக்குள்ளே யார் வராங்க அப்படின்னா பாமினி படைகள் வராங்க. பல மாதங்கள் கொள்ளையிட்டு நகரை அழிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் விஜயநகருக்கு யார் அரசராக இருப்பாங்க அப்படின்னா அரசர் சதாசிவராயர் இருப்பார். இவரும் அவரோட வீரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா பெனுகொண்டாவை நோக்கி தப்பிச்சு போயிருப்பாங்க. பாமணி அரசு உள்ளே வந்தோடனையும் அந்த டைமில் அரசராக இருக்கக்கூடிய சதாசிவராயரும் அவர்களோட வீரர்களும் பெனுகொண்டாவை நோக்கி தப்பிச்சு போயிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராமராயரோட தம்பி சகோதரர் திருமலை, இவர் வந்து தன்னை அரசராக அறிவிச்சிருப்பார் 1570. 1565 நமக்கு தோல்வி அடைஞ்சிருக்கும், ராமராயரால் தோல்வி அடைஞ்சிருக்கும். அடுத்தது 1570 ராமராயரோட தம்பி மறுபடியும் ஆட்சி வராரு. இவர் மூலயமா தான் நமக்கு 4வது அரச மரபான ஆரவீடு வம்சம் தொடங்குது. யார் மூலயமா ஆரவீடு வம்சம் தொடங்குது? ஒவ்வொருத்தர் மூலயமா ஒவ்வொரு வம்சம் தொடங்குச்சு. நமக்கு சங்கம வம்சம் அப்படிங்கும்போது ஹரிகரர் புக்கரால் தொடங்கப்பட்டுச்சு. சாலுவம் அப்படிங்கும்போது சாலுவ நரசிம்மரால் தொடங்கப்பட்டுச்சு. சாலுவ நரசிம்மர் இறந்ததுக்கப்புறமா துளுவ வம்சம் வந்து அவருடைய மூத்த மகன் வீர நரசிம்மரால் தொடங்கப்பட்டுச்சு. இப்போது மருமகன் உள்ளே வந்ததுனால மருமகன் இறந்ததுக்கப்புறமா கிருஷ்ணதேவராயரோட மருமகன் இறந்ததுக்கப்புறமா மருமகனோட சகோதரன்னு சொல்லக்கூடிய திருமலை, இவர் மூலயமா தான் ஆரவீடு வம்சம் தொடங்குது. ஸோ இந்த ஒவ்வொரு வம்சமும் எந்தெந்த காலகட்டத்தில் இருந்துன்னு நம்ம மேலேயே பார்த்துருப்போம். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்குள்ளே தான் அவங்களோட விஷயங்களெல்லாம் நமக்கு நடந்தது. இப்போது அரச மரபு 4வது அரச மரபுன்னு சொல்லக்கூடிய ஆரவீடு வம்சம் திருமலை அவர்களால் தொடங்கப்பட்டது. திருமலையை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரது மகன்களாகட்டும் பேரன்களாகட்டும் ஆட்சியை நடத்தியிருப்பாங்க, விஜயநகர ஆட்சியை நடத்தியிருப்பாங்க. ஆரவீடு வம்ச ஆட்சி அப்படிங்கிறது 1630 வரைக்கும் இருந்துச்சு. 570 ஸ்டார்ட் பண்ணி 630 வரைக்கும் இருந்துச்சு. 2 தலைமுறைகள் வந்து அந்த ஆட்சி வந்து நடந்தது. 1630க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக ஒரு தலைநகரம் கிடையாது. பீடாரெல்லாம் தலைநகரமாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிரந்தரமாக ஒரு தலைநகரம் கிடையாது. அதனால் 1670 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாடோடித்தனமான ஆட்சி தான் நடந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த நாடோடித்தனமான காலகட்டம் அப்படிங்கிறது 1570 1630 வரைக்கும் குறிப்பிட்டு சொல்ல முடியுது. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைநகரமே இல்லை இந்த அரசுக்கு. அப்படிங்கும்போது விஜயநகர அரசுக்கு தலைநகரமே கிடையாது. ஒரு நாடோடித்தனமான ஆட்சி நடந்திருக்கு. இந்த நாடோடித்தனமான ஆட்சி காலத்தில் உண்மையான அதிகாரம் நாயக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நாயக்கர்களிடத்தில் இருந்துச்சு.
சில நாயக்கர்கள் வந்து அரசு ஆதரவு கொடுத்தாங்க, சில நாயக்கர்கள் வந்து அரசை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உத்திரமேரூர் போர்னு ஒன்று நடந்த 1601. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரச விசுவாசிகளாக இருக்கக்கூடியவங்க பெரும்பேடு எச்சம நாயக்கர் தலைமையில் இருப்பாங்க. எதிரிகள் பார்த்தீங்க அப்படின்னா வேலு நாயக்கர் தலைமையில் இருப்பாங்க. 1601 அப்படிங்கும்போது அரச விசுவாசிகள் பெரும்பேடும் என்னும் ஊரை சேர்ந்த எச்சம நாயக்கர் தலைமையிலையும் எதிர்த்தரப்பினர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணல. அந்த சப்போர்ட் பண்ணாதவங்க எதிர்த்தரப்பினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலு நாயக்கர், வேலூரை சேர்ந்தவங்க. ஸோ அவரோட தலைமையிலையும் உத்திரமேரூரில் கடுமையான போரில் ஈடுபடுறாங்க. இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர அரசர்களாக மாறிவிட்ட தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி நாயக்க அரசுகள் வேலூர் நாயக்கர்களை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு விஜயநகர அரசு, பாமினி அரசு அப்படிங்கிறது எப்படி தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகம், கட்டடக்கலை எல்லாம் இருக்கும். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.